தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராய் கூடவே இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே மனம் திரும்பி சீர்பட்டு உமக்குள்ளே ஸ்திரப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 196 நாம் பாடுவோம். பாடல் எண் 196. நாம் நம்பியிருக்கும் நம்முடைய ஆண்டவர், அவரே நமது அஸ்திவாரம். அப்படி நம்மளைப்பட்ட ஆண்டவருடைய உண்மையையும் எல்லா சூழ்நிலையிலையும் அவரே நம்பி வாழத்தக்க ஒரு வாழ்க்கை தான், அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஆண்டவருடைய உத்தமத்தை எண்ணி சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை என்ற பாடலை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருத்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருத்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. இறைவழியாம் சரீரத்தினால் திறந்தாரி தூயவழி, இறைவழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரி தூயவழி.
சீயோனிலே எத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை அவர் நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே எத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் 147 நாம் பாடுவோம். பாடல் 147. நாம் நம்பியிருக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவரால் ஆகாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் கூட இருக்கும் பொழுது நாம் கவலைப்படுவதற்கோ நாம் அச்சப்படுவதற்கோ ஒரு காரியமே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மகத்துவத்தை எண்ணி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும் என்று நாம் விசுவாசத்தின் அறிக்கையாக அந்த பாடலை பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே.
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நீளங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வனாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நீளங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வனாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. நாம் நம்பியிருக்கும் கண்மணியான நம்முடைய கிறிஸ்து சர்வ வல்லவர், நம் தேவன் பெரியவர், எல்லா காரியங்களையும் நம்மை முடிவு வரைந்தும் நடத்துகிற நல்ல தகப்பனவர். அவரால் ஆகாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. எல்லாமே சரியான நேரம் வரும்பொழுது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நல்ல தகப்பனவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம் சொந்த இரட்சகராக, அப்படிப்பட்ட தகப்பனை நம் சொந்தமாக இந்த நாள் வரைக்கும் கொண்டு ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து முன்னேறி செல்லும்படியாக நம்ம ரத்தத்தினால் கழுவி ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய ஜீவனையும் புதிய பாதையும் திறந்தள்ளின நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் எ குட்னஸ் இன் அவர் லைஃப். என் வாழ்க்கையில் நீ நல்லவராக சர்வ வல்லவராகவே இந்த நாள் வரைக்கும் இருந்தீங்களே, இருக்காக நன்றி. நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவராக என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்களே, இருக்காக நன்றி நன்றி. நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் எ குட்னஸ் இன் அவர் லைஃப். ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத நம்முடைய கரத்திற்காக நன்றி. நீர் எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி அட்பா எங்களை நீதிமானாக்கி எங்களை ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவி ஒரு புதிய ஜீவனையும் புதிய பாதையில் நாங்கள் நிற்கும்படியாக எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக நல்லவராக சர்வ வல்லவராக எங்களோடவே இருந்தீங்களே, அதுக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் யூ ஃபார் எ குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். நன்றி நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எங்கள் நன்மைக்காகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, எல்லாத்துக்கும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற நல்ல தகப்பனாக ஒரு உண்மையுள்ள தகப்பனாக எங்களோடு இருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் எ குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ் ஃபாதர். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அவரை துதிப்பதற்கென்று அநேக காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அநேக நேரம் இந்த மனுஷியமாக அந்த பூமியில் பார்க்குறது போல் இல்லாத காரியங்களையே நோக்கி பார்க்கிற ஒரு இடம். அப்படி இல்லாதபடி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது கூட அவருடைய கிருபை தான். அப்படிப்பட்ட அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் எல்லா காரியங்களையும் இந்த நாள் வரைக்கும் நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து எது இருக்கிறதோ, எவ்வளோ காரியங்கள் நமக்கு துதிக்கிறதுக்கு நம்ம இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உத்தமத்தையும் அவருடைய கிருபையும் எண்ணி இந்த பாடலை பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபையும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே,
நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அவருக்கு துதிகளை எடுப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் அப்படின்னு சொல்லி இங்கே படிக்கிறோம். தேவன் இந்த பூமியில் அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்க, அவருடைய கிருபையை நாம் பெற்று தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு அழகான பாக்கியத்தை தான் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அப்படி ஒரு கிருபையினால் உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஜீவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் வேதத்தின் மூலமாக நம்ம அதை கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே என் கிருபை நான் பரலோகத்துக்கு பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் சுய இச்சைகளையும் சுய வழிகளையும் என்னால் நடந்து கடைசி நாளில் என்னால் ஏமாந்து போக முடியும். அப்படி இல்லாதபடி நம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதத்தில் இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்கலாம். அதாவது 30வது வசனத்தில் the fruit of the righteous is a tree of life அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஒரு மரம் ஒரு ஜீவ மரம் விருட்சமாக நம்ம மாற வேண்டும் என்பது ஒரு விதையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் வெறும் ஒரு சத்தியங்களையும் ஒரு உபதேசங்களையும் அறிந்திருக்கிற ஒரு குப்பை தொட்டியாகவும் என்னால் இருக்க முடியும். வெறும் விதையாக இருந்து யாருக்கும் எந்த பலனும் இல்லாமல் என்னால் வாழ முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதத்தில் நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். நாம் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் பலன் தராது என்பது போல் நாம் விழுந்து மரித்து அந்த விதையானது அப்படியே ஒரு விருட்சமாக பிறருக்கு கனி தரக்கூடிய ஒரு அழகான ஒரு லைஃப். இதை தான் தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிறார். ஏன்னா இதை நம்ம தியானித்து பார்த்தோம்னாலே தெரியும். எபேசியரில் 2:8 படிக்கிறோம், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லிட்டு 10வது வசனத்திலே சொல்லுவார், நற்கிரியைகளுக்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் படைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி அங்கே படிக்கிறோம். அப்போ நான் எல்லாத்தையும் ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய கிருபை, இரக்கம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு என் சுய இச்சையின்படி வாழ்வதற்கென்று ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலை, நற்கிரியைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். பிறருக்காக வாழ்வதையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கடைசி சிலுவையில் மரிக்க போகிறதுக்கு முன்பாக தன் சீசர்களுடைய காலை கழுவின அந்த ஆண்டவர் கழுவி முடிச்சுட்டு சொல்கிறார், ஒரு புதிய கமாண்ட்மெண்ட் ஒன்று சொல்கிறார், பிறரை நான் உங்களை அன்பு கூறுவது போல நீங்களும் பிறரை அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லோருமே குறைவுள்ளவர்கள் தான். சபையில் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒரு எளிய விசுவாசி கூட இருக்க தான் செய்வாங்க. எல்லோரையுமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லோரையுமே ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையும் ஒரு அன்பினால், ஏதோ ஒரு கடமைக்கோ என் புகழ்ச்சிக்கோ கிடையாது. ஆனால் தேவன் என்னை ஒன்றத்திற்கும் தகுதியில்லாத என்னை தேர்ந்தெடுத்து என்னை அவருடைய குமாரனாய் மாற்றி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்து இலவசமாய் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கும் பொழுது
இந்த இலவசமான ரட்சிப்பை நான் இலவசமாக வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த இலவசமாய் நான் பெற்றதை பிறருக்கும் நான் போய் கொண்டு சேர்க்கணுமே, பிறரையும் நான் ஆதாயப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு வாழ்வது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் 30வது வசனத்தில் அந்த 2வது பகுதியில் பார்க்குறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ ஆத்மாவை ஆதாயம் பண்ணிக்கொள்வதற்கு ஞானம் என்பது கண்டிப்பாக தேவை. அந்த ஞானம் தேவன் நமக்கு தருவார். ஹி ஹஸ் ஸ்டோர்டு ஹிஸ் விஸ்டம்னு சொல்லியிருக்கு, நீதிமொழிகளில் இருக்குது, ஃபார் த அப்ரைட். அப்படி அவருடையத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்று ஒவ்வொருவருக்கு ஏதுவாகவும் எப்படிப்பட்டவர்களை எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நான் கொடுக்க வேண்டும் என்பதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பவுல் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வாழ்ந்து அதை 1 கொரிந்தியரில் அவர் சொல்லுவார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது நிருபத்தில் அவர் அங்கே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனம். 9வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஃப்ரீ தான், நான் யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனால் அவரே தன்னை எப்படி மாற்றிக்கொண்டார் என்பதை சொல்வார். நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் அப்படின்னு சொல்லி, ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் சர்வன்ட்னு சொல்கிறார். நான் எல்லோருக்கும் என்னையவே நான் அடிமையாக்கினேன்னு சொல்லி அந்த கிருபையை பெற்ற அவர், அந்த ஜீவனை பெற்ற அவர் ஃப்ரீ ஆகிட்டார். ஹீஸ் லிபர்ட்டியில் தான் இருக்கிறார். ஆனால் தன்னையே பிறருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தன்னை தாழ்த்தி நான் அடிமையாக்கினேன்னு சொல்லி அந்த லைஃப்பை இங்கே அவர் அவ்வளோவாய் அழகாக பிரதிபலிக்கிறத பார்க்க முடியும். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவனும் ஆனேன். இதெல்லாம் எதுக்கு? நான் ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். அவங்கள வின் பண்ணி யாராவது ஒரு சிலராவது தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா, இந்த அழகான வாழ்க்கைக்கு நேரம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பிறரை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு தன்னைத்தானே ஃப்ளெக்சிபிளாக ஒரு நல்ல ப்ராட் மைண்டோடு நான் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் இல்லாமல் யார் யாருக்கு எப்படி இருக்கணுமோ அதை தன்னைத்தானே எல்லாருக்குமே ஒரு அடிமை போல மாற்றிக்கொண்டார். தன்னையே மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் அவர்கள் ஆத்ம கரிசனையோடு அந்த ஆத்மாவை ஆண்டவர் இடத்துல கொண்டு சேர்க்கணுமே அப்படின்ற கரிசனையும், சில சமயம் சிட்சிக்கத்தக்க ஒரு வார்த்தைகள் பேசினாலும் அந்த சிட்சைக்கு பின்னாடி இந்த ஆத்மா அழிந்து போகணும், இவன் நான் சொன்னதை கேட்கல அப்படின்றது கிடையாது. இந்த ஆத்மா எப்படியாவது காக்கப்பட்டு தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்துடணுமே அப்படின்னு சொல்லி கொடுக்குற சிச்சையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திறந்த மனப்பான்மையும் நல்ல ஒரு ப்ராட் மைண்டோடும் நமக்கு இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய நம்முடைய கடமை. அடுத்து 22லையும் சொல்கிறார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். வீக்காக இருக்கிற சிலரை பார்க்கும் பொழுது சபையில் நம்ம ஒரு எளிய விசுவாசி, ரொம்ப விசுவாசத்தில் கொஞ்சம் குறையுள்ள ஒரு சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலுமே கூட ஒரு வீக்காக இருக்கிறவங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீக்கானவனா மாறி அந்த சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நானும் எல்லாருக்காகவும் எல்லாமும் ஆனேன்னு சொல்லக்கூடிய அந்த அழகான ஒரு லைஃப், இதோட பேஸே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த விதை தனியாக இருந்தால் ஜீவனாகவும் பிறருக்கு பலன் கொடுக்கறதாகவும் இருக்காது. ஏனென்றால் நான் என்னுடைய விதை உடைக்கப்படும் பொழுது தான், சிதைக்கப்படும் பொழுது தான் அங்கே ஜீவன் அது நல்ல கனி தரக்கூடிய ஒரு அழகான மரமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பம், அந்த சர்ப்பம் உயர்த்தப்படும், இயேசு தான் சொன்னார், அவர் உயர்த்தப்படும் பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்னு சொன்னது போல் அவர் உயர்த்தப்படுதுன்றதுக்கு மீனிங்கே என்னென்னா அவர் ரொம்ப புகழ் பெற்றவராய் உயர்ந்தார், அவர் தன்னையே மேன்மைப்படுத்தினார் என்பது கிடையாது. அவர் சிலுவையை தான் அங்கே சொல்லுது. அந்த சிலுவையில் தன்னையே அறைய ஒப்பு கொடுத்து தான் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரை அவர் நமக்காக தான் எல்லாமே பண்ணார். அவருக்காக எதுவுமே இல்லை. அவர் எல்லாமே இங்கே பாவம் அறியாது வாழ்ந்தார். நமக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார், நமக்காகவே மரித்தார், நமக்காகவே உயிர்த்தார், நமக்காகவே இப்பொழுதும் பரிந்து பேசுகிறாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே என்னன்னா என்னை நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லும் பொழுது தான் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கும் சிதைக்கப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்த நல்ல ஆண்டவர் அவர். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்னு சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை அடைந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் பிறருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்க முடியும். நானும் என் வாழ்க்கையில் என்னை நான் ஒப்பு கொடுக்கறது காரியங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சூழ்நிலைகள் நம்மளாம் தேடி போகிறதுன்னு இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அவரே அனுமதிச்சிருக்கிறார். சில சூழ்நிலைகள் என் மனைவி இப்படி தான், என் குழந்தைகள் இப்படி தான், என் கணவன் இப்படி தான், இல்லை என் சபையோர் என் சபையில் இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற சகோதரர்கள் இப்படி தான், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என் கூட வேலை பார்க்குறவர்கள் இப்படி தான், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முன்குறித்து இருக்க அந்த சூழ்நிலையில் எல்லாத்தையுமே நான் ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். நான் அந்த ஜீவனை ஒருவேளை நான் இல்லை அப்படின்னா, ஆண்டவரே என் இடத்துல இந்த ஜீவன் இல்லை, என் இடத்துல கொடுப்பதற்கு அப்பம் இல்லை, நீங்கள் அப்பத்தை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வழியையும் ஆண்டவர் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார்.
இதெல்லாம் இங்கே பவுல் எவ்வளோ தன்னை எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு ப்ராட் மைண்டடாய் மனப்பான்மை எப்படி விரிந்ததாக இருந்ததை காமிச்சார். பிறருக்கு எல்லாவற்றுக்காகவும் எல்லாவும் ஆனேன்னு சொல்லி தன் வாழ்க்கையே பிறருக்காக வாழும்படியாகவே இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறதாகவே சுற்றி தெரிந்தாரோ அப்படியே தன்னை மாற்றிக்கொண்டார். என்னுடைய சுயநலம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழணும், இங்கே இருக்கிறதா என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் வாழாதபடி முடிவு பரியந்தம் பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சீசர்களுடைய லைஃப்பெல்லாம் கவனித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாரும் யோவான் அப்போஸ்தலர் மட்டும்தான் கடைசியில் மரித்தார். எல்லாருமே தங்களை அடிப்பதற்கு எல்லாருமே யங் ஏஜ்லேயே தங்கள் ஜீவனை விட்டார்கள். தோமா கூட தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஜீவனை விட்டார். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிறருக்காக நான் பிறரை எப்படியாவது ஆதாயப்படுத்திடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், அது என் இதயத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மத்தேயு 25 ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை அங்கே ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள். எச்சரிப்பு என்பது வரும்பொழுது என்றைக்குமே கேர்ஃபுல்லாக கவனித்து பார்க்கும். என்றைக்குமே எச்சரிப்பின் சைன் ஒன்று வந்துச்சுன்னா இதன்படி நான் இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி ஒரு எச்சரிப்பை மத்தேயு 25 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். 31வது வசனத்தில் ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொல்லுவார். 31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய், இது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு நேரம் இல்லாட்டினாலும் ஆண்டவர் வரும்பொழுது செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்க முடியும். வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகளிலிருந்து பிரிக்கிறாருன்னு இருக்கும். அதாவது he will separate them from one another அப்படின்னு சொல்லுவார். வெள்ளாடுகளாக இருக்கிறோமா செம்மறி ஆடுகளாக இருக்கிறோமான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை செம்மறி ஆடுகளாக இருந்தவர்களுக்கு குறித்து ஒரு காரியங்களை சொல்லுவார். அதெல்லாம் சொல்லும்போது நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல, ஞாபகமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் இதெல்லாம் யாருக்கு இவங்களுக்கு கடைசியாக இருக்கிற இவங்களுக்கு செஞ்சது கூட எனக்கு தான் செஞ்சீங்கன்னு சொல்லுவார். செய்யாத ஒரு வெள்ளாடு கூட்டத்தையும் பிரித்து எடுத்து சொல்லுவார். ஏன்னா அவங்கெல்லாம் நான் ஆண்டவருக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவங்க, தங்கள் சுயநலமாக எல்லா காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதபடியும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வெள்ளாடு கூட்டத்தையும் பிரித்து எடுத்து அவர்களிடத்தில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 41வது வசனம் 41 அவர் சொல்கிறாரு, அப்பொழுது இடது பக்கத்தில் இருந்த நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், அந்நியனா ஸ்ட்ரேஞ்சராக இருந்தேன், ஒரு அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் பிரிசன் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அவங்க இதை கேட்குறவங்க இந்த வெள்ளாட்டு கூட்டம், அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது டிட் நாட் மினிஸ்டர் டு யூன்னு சொல்லியிருக்கோம் இங்கிலீஷில். நாங்கள் எப்போ உங்களுக்கு ஊழியம் செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது வரைக்கும் நாங்கள் ஏதோ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தவங்க அங்கே கடைசி நாளில் அவங்க ஆச்சரியத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சர்க்கிள்குள்ளார என் சகோதர சகோதரி, கணவன் மனைவி, என் உற்றத்தார், என்னுடைய சரௌண்டிங்கில் நம்ம ஏதோ தேடி எங்கேயோ கஷ்டப்பட்டு ஏதோ அமெரிக்காவுக்கு போகணுன்னு கிடையாது. ஆனால் என்னுடைய சரௌண்டிங்கில் எவ்வளவு தேவையுள்ளவர்கள் இருக்கிறார் என்பதை நோக்கி பார்த்து நான் அந்த ஜீவனை அவங்களுக்கு கொடுக்கணுமே. இவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் க்ளோத் பண்ணணும். ஐ ஷுட் க்ளோத் தம். எனக்கு கொடுக்கப்பட்ட நான் பெற்றது தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். என்னிடத்துல இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாதுல்ல. அதுதான் என்னுடைய ஜீவனை நான் உடைக்கப்பட்டு நான் அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வனாந்திரத்திலிருந்து எப்படி வளரப்பட்ட ஒரு செடியை போல் நான் வளர்ந்துட்டு இருக்கிற பொழுது இந்த மாதிரி சில காரியங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அந்த ஜீவனை நான் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடம். எஸ், ஆப்வியஸாக சில காரியங்கள் ஃபிசிக்கலாகவும் சில காரியங்கள் ஆண்டவர் சித்தத்தின்படி ஒரு தேவைகள் உள்ளவங்களுக்கு நம்ம கூட சந்திக்கலாமா? கண்டிப்பாக சந்திக்கலாம். அதற்கும் மேலாக டெப்த்தை என்னென்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயுமே கவனித்து பார்க்கும் பொழுது இங்கே சபையிலையும் சரி, ஒரு எளிய சகோதரன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல அவரை நம்ம ஒரு மூப்பர் கேட்டால் உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறோம், ஒரு எளிய சகோதரர் கேட்டால் பேச மாட்டேங்கிறோம். இல்லை ஒரு மூப்பர் சொன்னால் நான் செய்வேன், இவங்க சொன்னால் நான் பேச மாட்டேன். இல்லை நான் பெரிய ஒரு ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு உயர் ஸ்தலத்தில் இருக்கிற ஒருவர்கிட்ட நான் பேச முடியும், இப்படிப்பட்ட சகோதரி எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இந்த சகோதரியின் இடத்துலலாம் அவ்வளோவா நான் அட்டென்ஷன் செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி நம்மையே ஈஸியாக வகுத்தறிந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த எச்சரிப்பு நமக்காகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா
எவ்வளவு சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில், நம்ம வேலை ஸ்தலங்களில், நம்ம குடும்பத்திலேயே சரி, சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை போய் பார்த்து ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய ஒரு இடம் என்னிடத்துல இருக்கணும். எல்லா கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற சில ஜனங்கள் நம்ம சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் மேலே ஒரு பாரம் கொண்டு எல்லாமே ஒரே நேரத்தில்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் ஒரு ஒன் ஸ்டெப் அட் அ டைம்ன்ற மாதிரி அன்னன்னைக்கு தெய்வ சித்தத்தை கேட்டு, இன்று இந்த சகோதரனோடு என்னுடைய இந்த சகோதரனை நான் தூக்கி எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்கிறாருன்னா அதற்கு நான் கீழ்ப்படிந்து இந்த சகோதரனை தூக்கி எடுக்கக்கூடிய, இந்த சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய, அவர் ரொம்ப வீக்கான சகோதரர் தான், ஆனால் அதுக்கேற்றபடி என்னையும் நான் வீக்காக மாற்றிக்கொண்டு ஒரு ஃப்ளெக்சிபிளாக நான் மாறி அந்த ஃப்ளெக்சிபிளான அந்த சகோதரனை தூக்கி எடுக்கணுமே அப்படின்ற ஒரு பாரம். இப்படிப்பட்ட தேவ அன்பு நமக்குள்ளார கண்டிப்பாக இருக்கணும். அதைத்தான் எபேசியர் 2:10 சொல்கிறாரு, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீங்க, ஆனால் எதுக்காக இயேசுக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டோம்? நற்கிரியைகள் என்று சிருஷ்டிக்கப்பட்டோம்னு சொல்லி 10வது வசனத்தில் படிக்கிறோம். அப்படி நான் நற்கிரியை செய்கிறவனாக சுற்றி திரியணும். எல்லா காரியங்களிலும் அப்படி இருக்கிறேனா என்பதை நான் சுதாரித்து என்னையே நோக்கி பார்த்து, ஒருவேளை என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஜீவன் இல்லையோ அதனால தான் அப்படி இருக்கேன் என்றால், நான் ஆண்டவரே, இந்த நம்ம லூக்கா 11 ஆல்ரெடி தியானித்தது போல், ஆண்டவரே இந்த எனக்கு கொடுப்பதற்கு அப்பம் இல்லை, ஆண்டவரே எனக்கு உடைய அப்பத்தை தாருங்க, அந்த ஜீவனை தாருங்க, அதை நான் பெற்று இந்த ஜீவனை நான் பிறருக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வழியை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படியும் ஒருவேளை இல்லைன்னா சோர்ந்து போகிறது கிடையாது. இந்த காரியம் நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது நம்ம இப்படி இல்லையேன்னு சொல்லி குற்ற மனசாட்சி அடைவதற்கு கிடையாது. நான் இப்படி இல்லையே, இனிமேல் நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி முன்னேறி செல்வதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியங்களையும் எச்சரிப்பையும் நமக்காக வச்சிருக்கிறார். அப்போ எதையுமே படித்து பார்த்துட்டு இதன்படி நம்ம இல்லை, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போகிறது கிடையாது. நான் இந்த வாழ்க்கைக்கு நேராக பிரயாசப்படணும். தன்னால் முடிந்ததை செய்தால் அப்படின்றது தான் சுவிசேஷம். ஆண்டவர் சொல்வார், அவள் தன்னால் இயன்றதே செய்தாள் அப்படின்றது போல், என்னால் என்னுடைய சர்க்கிளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சு போகிறது தான் சுவிசேஷம். அதை வந்து ஒரு ஆக்கினை தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்றைக்குமே ஆண்டவர் எதையுமே வந்து அழுத்தி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அழுத்துவது கிடையாது. ஆனால் நான் என் பாதை சரியாக இருக்கிறதா என்பதை மாத்திரம் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை என்னால் ஆண்டவரே என்னுடைய பாரம் பிறருக்கு தூக்கி எடுக்கக்கூடிய, பிறருக்காக என்னை வணைந்து கொள்ளக்கூடிய, பிறருக்காக நான் எல்லாவற்றுக்கும் எல்லாவும் ஆனேன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பாதையை நான் என் இடத்துல வைத்திருக்கிறேன்னா, எல்லா காரியங்களையும் நான் மனுஷீகமாக இல்லாதபடி நான் உண்மை போல பிறரை நேசித்து நான் இருக்கிறேன்னா. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய ஏக்கம், நம்ம இருதயம் எப்படி இருந்திருக்குன்னா, ஒன்றுத்திற்குமே தகுதி இல்லாதனா என்னை அவள் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்கிறது அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தினால மிகுதியினால் இருந்திருப்போம். அப்படியே நாட்கள் போக போக வளர வளர நான் என்னை ஒரு பொருட்டு என்று எண்ணக்கூடிய ஒரு அபாயத்துக்கு நான் தள்ளப்பட்டு, நான் ஒரு பொருட்டு என்று எண்ணி பிறரை கீழ்நோக்கி, லுக்கிங் டவுன் ஆன் அதர்ஸ், பிறரை கீழ்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துக்குள்ளார நான் போக முடியும் என்ற எச்சரிப்பையும் பெற்றிருந்து, எல்லா சூழ்நிலையிலையும் நான் தாழ்த்தி இருந்து, நம்ம பின்னாடி பார்க்கப்பட்டிருக்கிறது போல, மேலே பார்க்குறது போல, தாழ்மையுள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறான்றது மாதிரி நான் எல்லா சூழ்நிலையிலும் தாழ்மையாக இருந்து, நான் எந்த நிலையிலிருந்து தூக்கப்பட்டவன், நான் எந்த நிலையிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து அதை மறந்துடாதபடி அந்த கிருபையை பெற்று நான் நற்கிரைக்கென்று என்னை ஒப்புக் கொடுக்குற ஒரு ஜீவியத்தை தான் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறார். இப்படி நம்ம இருக்கிறோமான்றதை நிதானித்து பார்த்து நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. எல்லா காரியங்களையும் நம்ம எப்படி இருந்துடக்கூடாது, நமக்கு ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ஒரு சத்தியங்கள் அல்லது ஒரு உபதேசங்களை அறிந்த ஒரு குப்பை தொட்டியாக இருந்துடக்கூடாது. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருந்துட்டு என் ஜீவனை நான் கொடுக்காம நான் வெறும் வார்த்தையினால் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையில் போய் நான் முடிஞ்சிடாதபடி என் ஜீவனை பிறருக்கு கொடுக்குற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தான். இந்த யாக்கோபுலையும் படிப்போம், யாராவது ஒருத்தவங்க உங்களிடத்துல எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு உடை இல்லை அப்படின்னு வரும்பொழுது, நீ சமாதானத்தோட போ, நீ உடுத்து வைக்கப்பட்டாய், நீ திருப்தியாக இருப்பாயின்னு சொல்லி வெத்து வார்த்தையை பேசுகிறதுக்காக அந்த பூமியில் நீ இருக்கிற அப்படின்றத அங்கே சொல்லுவார் யாக்கோபு. அப்படி சொல்லி நம்ம அப்படி சொல்லுவோமா யாருக்காவது? இல்லையே. அவங்களுக்கு சாப்பாடை கொடுப்போம், அவங்களுக்கு போர்த்தி கொள்வதற்கு ஒரு போர்வையை கொடுப்போம். அதுதான் அங்கே அன்பு. அங்கே தான் லைஃப் இருக்குது. இல்லாத பட்சத்தில் நான் வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டு உபதேசங்களையே நான் பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அநேக நேரத்தில் உபதேசங்களையும் நம்ம வாழ்க்கையில் வார்த்தையாக பேசுகிறது உபயோகமாக இருக்காதுன்றதை நம்ம அறிந்திருக்கொள்ள முடியும். ஈஸியாக அறிஞ்சு கொண்டு, ஆண்டவரே இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறதை குறைச்சிட்டு நான் வாழ்கிறத ஆரம்பிக்கிறேன்ப்பா, நான் வாழ்கிறேன், நான் அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன், இந்த எல்லா காரியங்களும் அன்பை செலுத்துகிறேன்னு சொல்லும்போது நாம் என்ன சொல்லி என்ன அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோமோ அது ஜீவன்லேருந்து வெளியே போகும்போது கர்த்தர் அங்கேருந்து கிரியை செய்கிறத பார்த்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமாகவே வைத்திருக்கிற அந்த இந்த ஜீவனை உணர்ந்தவர்களாய் அந்த யாக்கோபு 2ஐயுமே லேசாக ஒரு காரியங்களை படிச்சுட்டு இந்த காரியத்தை முடிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அது அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ
விசுவாசத்தினால நான் கிருபையை கொண்டு நான் ரசிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த விசுவாசத்தோடு என்னுடைய ஆக்சுவலாக என்ன இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அடையாளமே என்னென்னா எனக்கு கிரியை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா கிரியை செய்ய தொடங்கிடுவேன். இது ஒன்றும் கிரியையினால் கிருபையை தான் பெற்றுக்கொண்டேன், கிரியையினால் ரசிக்கப்படலை. ஆனால் நான் கிருபையை பெற்றதுனால கிரியை எனக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நமக்குள்ளார சுவிசேஷமே. அப்போ ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரமும் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாய் இருங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இங்கே சொல்கிறார், விசுவாசமும் கிரியையில் இல்லாது இருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். ஒரு டெட் ஒர்க்ஸ் டெட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அங்கே படிக்கிறோம். அப்படி தான் அங்கே நம்ம லைஃப்பை நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல போய் அவலமான ஒரு இடத்துல நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அங்கே விசுவாசிக்கிற ஒரு காரியத்திற்கும் கிரியைக்கும், அதான் ஆபிரகாமை குறித்து இங்கே நம்ம வரும், கீழே படித்து பார்த்தோம்னா நம்ம தெரியும். ஆபிரகாம் விசுவாசித்தார் 23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? விசுவாசம். அவர் ஈசாக்கை பலி கொடுக்க போகும் பொழுது, ஈசாக்கை பலி கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசத்தோடு சேர்ந்த கிரியை. அப்படி அழகாக அந்த கிரியையும் அவர் செய்தார். வெறும் விசுவாசிச்சேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்யாத கிடையாது. ஒரு இடத்துல ஒரு இழக்கக்கூடிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வரும் பொழுது அவரை விசுவாசித்த அவர் அந்த கிரியைக்காகவும் ஒப்பு கொடுத்தார். அப்போ விசுவாசமும் கிரியையும் என்றைக்குமே சேர்ந்த ஒரு காரியம் என்பதை என்றைக்குமே நம்ம மறந்துடாதபடி எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு சபைக்கு ஒரு புதிய சகோதரன் வருகிறார் என்றால் அப்படியே நமக்கு டெய்லி ரொட்டீனையே பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரை மறந்துட்டு போயிடாமல் அந்த ஆத்மாவை கரிசனையாக விசாரிக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு புதிய சகோதரி வருகிறார் என்றால், ஒரு முடியாத சகோதரி வர முடியலன்னா அவங்கள போய் விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. எப்படியோ இந்த ஆத்மாவை எப்படியாவது ஆதாயப்படுத்தி அவங்க எப்பயும் எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை இழந்துராதபடி ஒரு ஆண்டவருடைய கிருபையை புரிந்து கொள்ளும்படி அவர்களை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிறரையே மனதில் வைத்து பிறரைக்காக நன்மையே சுற்றித் திருந்த இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஏதோ ஒரு மனுஷனை சுற்றி நம்மளை சுற்றியும் வாழ்ந்துடக்கூடாது, செல்ஃப் சென்டர்டை சுற்றியும் வாழ்ந்துடக்கூடாது, இல்லை ஒரு மூப்பரை சுற்றியும் வாழ்ந்துடக்கூடாது. என் மூப்பரை பிரியப்படுத்தி மூப்பர் சொன்னால் தான் செய்வேன், மூப்பர் சொல்லலைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னையே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சுருங்கி போன ஒரு மைண்டில் இருந்துராதபடி சுற்றி எத்தனையோ தேவையுள்ள ஜனங்களையும் சகோதரையும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். ஹீ வில் ஆஸ்க் அக்கௌண்ட். கணக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பார், கேட்காத இருக்க மாட்டார். ஏன்னா இங்கே கேட்குறது எல்லாமே கணக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் எல்லா காரியங்களும் நீ இவங்கெல்லாம் இந்த எளிய ஜனங்களுக்கு செஞ்ச எல்லாமே எனக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அவங்க யாருமே என்னென்னா ஒரு புகழ்ச்சிக்காக செய்யலை. நான் ஆண்டவருக்கு செய்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல அதனால் நான் செஞ்சு நான் இப்படியா ஒரு ஆதாயம் பெற்றுக்கணும்னு செய்யலை. அந்த அன்பு நிமித்தம் ஆட்டோமேட்டிக்காக கிரியை செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியல. அங்கே கேட்குறாங்க, நாங்கள் எப்போ ஆண்டவரே உங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இவங்க கடைசியாக இருந்த இந்த ஒரு சகோதரனுக்கு நீ சகோதரிக்கு செஞ்சது கூட நீ எனக்கு தான் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பாக்கியமான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அங்கே அது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை தான் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் பெற்றிருப்போம். அப்படிப்பட்ட தேவ அன்பையும் கிருபையும் பெற்று நாம் நற்கிரியை ஒப்பு கொடுத்து அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஃபஸ்ட்டு ரூட்டே என்னென்னா, நான் மடியணும். என்னுடைய இந்த விதை நான் இந்த என்னுடைய சுய வாழ்க்கையவே என்னுடைய இச்சையவே செஞ்சு வாழக்கூடிய இடம் மாறி நான் லெட் மீ பி ப்ரோக்கன் அப்படின்ற ஒரு லைஃப்லேருந்து தான் ஆரம்பித்து பிறருக்கு என்னிடத்துல பெற்றது தான் நான் கொடுக்க முடியும். என்னிடத்துல நான் பெற்றிருந்து நான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் சியர்ஃபுல் கிவரான ஒரு லைஃபையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையின் எச்சரிப்பை நாம் பெற்றவர்களாய் நம்ம எல்லோருமே இப்படிப்பட்ட காரியங்களை முன்னேறி செல்பவர்களாய் சோர்ந்து போக அல்ல, முன்னேறி செல்லும்படி கொஞ்சம் கொஞ்சமாக காட் இஸ் டூயிங் ஒர்க். எல்லா காரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் ஹி வில் கம்ப்ளீட் இன் ஒன் டே அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக வீல் ஸ்டார்ட். என்னால் முடிஞ்ச ஒரு காரியத்தை முடிஞ்சதுலேருந்து செஞ்சு போகக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆத்தும கரிசனையுடைய ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழக்கிடுவோம். ஆமேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது என்பது தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்பதை ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் அவன் சொல்லிக்கொள்ள முடியும் என்பதை யோவானிலே சொல்லுவார். உன் சகோதரனை அன்பு கூறுவதில்லை ஏன் என்று கேட்டான். தட் டசன்ட் மேட்டர், நான் அவரை அன்பு கூறியேன் அல்லவா என்று சொல்லிவிட்டு எளிதாயும் போகிற ஒரு கிறிஸ்தவ உலகம். ஆனால் அதை மறுத்து யோவான் என அவர் சொல்லுவார், அதை ஒரு வேதத்தில் மறுத்திருக்கிறார் என்பது அநேகருக்கு கூட தெரிவதில்லை. அவர் மறுத்தார், காண்கிற சகோதரனை அன்பு கூறாமல் நீ காணாத தேவன் அன்பூரி என்று சொல்வது பொய் என்று சொன்னார். இப்போ ரியலி லவ் கான், நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் வேதம் எப்பொழுதுமே இந்த இரண்டு பகுதியை உடையதாக இருக்கிறது. அந்த ஒரு பகுதி தேவனுக்குரியதும்
மற்றொரு பகுதி மற்றவர்களுக்கும் பூமியிலே வாழ்கின்ற அந்த என்னை சுற்றியுள்ள மக்களை வைத்து அதை அவர் கூறுவார். எனவே if you don't have the heart for a world around you, உங்களை சுற்றியுள்ள ஒரு உலகத்தை குறித்து ஒரு இருதயம் இல்லை என்றால், தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும்போது he got a world. அவர் உலகத்திற்கு வந்து பிதாவிடத்தில் இருந்தவர் தான், பிதாவை நேசித்தவர் தான். அடிக்கடி அவர் சொல்வதெல்லாம் மை ஃபாதர் லவ்ஸ் மீ, என் பிதா நேசிக்கிறார், ஐ லவ் ஹிம், அவர் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னவர் தான். பட் த கோர் ஆஃப் தேன் மையப்பகுதி என்னவென்றால் ஹீ காட் அ வேர்ல்டு, அவருக்கு ஒரு உலகம் கொடுக்கப்பட்டது. அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் எண்ணவே இல்லை. தன் சீசர்களையும் அந்த 1 யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, ஃபாதர் ஐ டோன்ட் ப்ரே தட் யூ மஸ்ட் டேக் அவே ஃப்ரம் த வேர்ல்டு, இவர்களை உலகத்திலிருந்து துன்பத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர்களை தீமையிலிருந்து ரட்சியும் என்று நான் கேட்கிறேன். நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பினதைப் போலவே நானும் இவர்களை உலகத்திற்குள் அனுப்புகிறேன். ஆகவே யூ ஹேவ் த வேர்ல்டு, உங்களுக்கென்று ஒரு உலகம் உண்டு. ஐ ஹேவ் அ வேர்ல்டு. அது நாட்கள் செல்ல 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 எல்லை என்பது விரிவாகி கொண்டே போகும். அந்த எல்லையானது பறந்து விரிந்து அது அகன்று அது போய்கொண்டே இருக்கும். என் எல்லை விரிவாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல், உங்களுடைய கூடாரத்தை நீங்கள் பெரிதாக்குங்கள் என்று சொல்கிறதை போல், ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் விஷன் உங்களுடைய பார்வையானது படர்ந்து படர்ந்து சென்று அது விரிவான ஒரு பார்வையாய் இட் கோஸ், அது பறந்து அது செல்கிறது. ஆகவே டு யூ ஹேவ் ஏ வேர்ல்டு, உலகம் என்று ஒன்று உண்டோ? ஒரு முறை ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து அவர் சொன்னார், அவர் தன் ஏகபுத்திரன் என்று ஒரே மகன் என்று பாராமல் அவனை கொடுத்தபடினாலே தேர் வாஸ் அ புரோக்கன் தேர். ஒரு நசுங்குதல், ஒரு நொறுங்குதல் எப்படி உண்டானது என்றால், 10 பேர் இருக்கிறார் ஒன்றை கொடுத்தேன் என்று சொல்வது இல்லை, அல்லது 100 பேர் இருந்தார்கள் ஒன்றை கொடுத்தேன் என்பது சொல்வதற்கு அல்ல. இட் இஸ் தி ஒன்லி சன், ஒரே மகன், பல ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற அந்த ஒரே மகனை கொடு என்று சொன்ன பொழுது ஹி கேவ் இட், அவன் கொடுத்தான் பாருங்கள். தேட் இஸ் சர்ப்ரைசிங் டு காட். தேவனுடைய உள்ளத்தை பரவசப்படுத்தி அவன் தன்னுடைய ஏகமக புத்திரனை அவன் பலிபீடத்திலே கொண்டு வந்து அவன் வைத்த பொழுது அவனை வெட்ட அவன் சென்ற நேரத்தில் ஆபிரகாம் என்று கூப்பிட்டு அவனை தடை செய்து, அதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு செயல் என்னவென்றால், கம் அவுட், வெளியே வா ஆபிரகாம் என்று கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நிறுத்தி வைத்து வானத்தை அண்ணாந்து பார் என்று அவர் கூற, வானத்தை அண்ணாந்து பார்த்து, இவ்விடமாய் நட்சத்திரங்களைப் போல் ஏராளமான மக்களை உனக்கு நான் தருவேன். யூ வுட் பிகம் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன் என்று மாறுவாய். இன்று முதல் உன் பேர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் என்று சொல்லி அவனுக்கு நிறைய பேருக்கு உள்ள தந்தையாய் அவனை மாற்றி வைத்து விட்டான். ஆகவே ஜீசஸ் 2 சந்ததியை குறித்து மிக மகிழ்ச்சி அடைவார். ஒன்று, அந்த ரோமரில் வாசிக்கிறதே போல் தாவீதின் சந்ததி என்று அவருக்கு பெயர். பின்பு நாம் பின்னால் வருகின்ற அந்த நிறுவத்தில் வாசிக்கிறதே போல் ஆபிரகாமின் சந்ததி என்று பெயர். ஹீ இஸ் டிலைட்டட், மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்த ஒரு பகுதி நாம் முன்பு தியானித்திருக்கிறோம். அந்த தாவீதினுடைய சந்ததியில் வந்த அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த அந்த நிகழ்ச்சியை நாம் தியானித்திருக்கிறோம். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். அதே போலவே இந்த ஆபிரகாமை குறித்த அந்த சந்ததி என்று சொல்லும் பொழுது, ஹி வாண்ட் மெனி சில்ட்ரன், அநேகம் பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டும் என்றே அவர் வந்தார். பிதா எதற்காக தன் ஏக புத்திரனை அனுப்பினார்? ஹிஸ் ஆபிரகாம் தேர். ஆபிரகாமுக்கு நடந்த அதே செயல்தான். தன் ஒரே புத்திரனை அவர் கொடுத்தனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், புரிந்து கொள்ளுங்கள், ஒரே மகனை ஏன் அவர் கொடுத்தார்? ஏனென்றால் so that he may gain many sons to glory, அநேகரை மைமைக்குள் சேர்த்து கொள்ளும்படி, அநேகம் புத்திரர்களை சேர்த்து கொள்ளும்படி தான் he gave his son. இல்லை, என் பாவங்களை மன்னிப்பதற்குத்தான் இயேசு கொடுக்கப்பட்டார். ஓகே, அது உண்டு தான். உங்களை என் சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம் செய்யவே வானத்தில் இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்கிறான். தட்ஸ் ஆல்சோ ரைட், அதுவும் உண்மைதான். ஆனால் த அல்டிமேட் கோல், முடிவான ஒரு நோக்கம் என்னவென்றால், ஹி வாண்ட்
many sons. ஏராளமான பிள்ளைகள் வேண்டும். அந்த ஏராளமானவர்களை அவர்கள் ஆதாயம் பண்ணி தேவனுக்குரிய பிள்ளைகளை அவர் மாற்றுவதற்கென்று, தனக்கென்று சொந்தமாய் மாற்றுவதற்கென்று ஆதாயம் செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து தரப்பட்டார். ஒய் ஜீசஸ் வாஸ் கிவன் டு யூ, உங்களுக்கு ஏன் இயேசு தரப்பட்டார்? ஒய் ஹி வாஸ் கிவன் டு மீ, ஸோ தட் த அல்டிமேட் எண்ட். எத்தனையோ நாம் கடந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் சிலுவையின் பாதையிலே அவரை பின்பற்றி நாம் நடந்து வந்தோம். அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர். த ஃபைனல் திங் இஸ் ஐ மஸ்ட் வின். நானும் அவரை போல், அந்த இரட்சகரை போல் அநேகரை ரட்சிக்கும்படி, அநேகரையும் ஆதாயம் செய்யும்படி அழைக்கப்பட்டோம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது நிறைய கிறிஸ்தவம் மறந்து கொண்டு போகிறது என்பது இருக்கலாம். முழுவதும் கூட மறக்கவில்லை. நம் போன்ற ஒரு சபையில் இருந்தார்களே, இந்த மக்கள் எப்படி மறந்தார்கள் என்பதை பலமுறை யோசித்து பார்த்து, நாம் சபையிலே நாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துகிறோம், வெளியே நாம் போகிறோம், ஆதாயம் பண்ணுவதற்கென்று எவ்வளவோ பிரயாசம் நாம் பட்டாலும் மொத்தத்தில் திடீரென்று ஒரு கான்ஃபரன்ஸ் என்று வந்தால் அங்கே சுவிசேஷமே இல்லை என்று அங்கே ஒரு புச்சர் நடந்து, ஒரு பெரிய கொலை நடந்து, பரவாயில்லை, நமக்கு ஒன்றும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது இல்லை, அது யாராவது செய்துவிட்டு போகட்டும், இங்கே வந்தால் அவர்களை நாம் வேண்டுமானால் அவர்களை அப்படி செய்து இப்படி செய்து கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் செய்து அவர்களை சீசலாக மாற்றி இங்கேயே இந்த சதுரத்துக்குள்ளேயே இருக்கும்படி செய்து வைத்து விடுவோம் என்று இருக்கிற ஒரு இடம் வந்தோமே பாருங்கள். கேவலம், அற்புதமான அந்த கேவலத்தை விட்டு நான் உள்ளே போனதே இல்லை. அந்த கேவலத்தை உள்ளே போனதில்லை. 38 years இது போன்ற சபையில் நான் இருந்திருந்தாலுமே கூட ஐ நெவர் ஒப்ளைஜ்டு மீ, இந்த கேவலத்திற்குள் நுழைவதற்கு நான் விட்டு கொடுத்ததே இல்லை. மை ஹார்ட் வாஸ் பேர்னிங் ஃபார் த சோல். என் இருதயம் ஆத்துமாவிற்காக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் இந்த கேவலங்களை செய்து கொண்டிருந்து சுவிசேஷமாக வெளியே போய் ட்ராயிங் கொடுப்பதா, ஊழியங்களை செய்வதா, இல்லை, நமக்கு இல்லை என்று அவர்கள் கைவிரித்த பொழுது என்னுடைய என்னுடைய அந்த தீயிலே பெட்ரோலை ஊற்றிய போல் இருந்தது. கூட கொஞ்சம் வைராக்கியம் கூடியது அல்லாமல் இப்படியும் செய்வார்களா என்ற ஒரு உள்ளத்தில் ஒரு கேள்வியும் 1000 கேள்விகள் வந்து குதித்து வந்து நிற்கும், பற்றி எழியும். அப்படித்தான் நான் வாழ்ந்தேனே அல்லாமல் அப்படியா, பரவாயில்லையே, ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சுவிசேஷ பணியே இல்லை, யாரை போய் ஆதாயம் செய்வது, நமக்கொன்றும் இல்லை, நமக்கு ஒரு விசேஷமான சபை, ரொம்ப ஸ்பெஷலான சபை. இங்கே எவனாவது அங்கிருந்து வருவான், ரட்சிக்கப்பட்டு வருவான், அவனை கூப்பிட்டு வைத்து சீஷனாக்கி நாம் வைத்திருக்கிற சக்திகளெல்லாம் அரைத்து 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 ஊற்றி உள்ளே அவன் உட்கார வைத்து விடுவோம். அங்கேயே அவன் இருந்து விட்டு போகட்டும், எவனா வந்தால் ஏற்றுக்கொள்வோம். போய் உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன எஜமானுடைய கட்டளை எங்கே? மனுஷன் சொன்ன கற்பனைகள் எங்கே? தெய்வ கற்பனையை அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு வந்து தள்ளி வைத்து உருட்டி வைத்து விட்டு there is no burden at all. இருதயத்தில் பாரம் என்பதை இருப்பதில்லை. எந்த மனுஷனை ஆதாயம் செய்து உள்ளத்தில் பாரம் வைத்திருந்தார்கள்? சொந்த வீட்டு பிள்ளைகளை கூட ஆதாயம் செய்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. தள்ளி வைத்துவிட்டு மனுஷனுடைய பிரமாணத்தை வைத்து நமக்கு சுவிசேஷம் ஒளியும் இல்லை. நான் வருத்தத்தோடு நான் பார்த்து, நான் 1-2 சபை, எல்லா சபைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு சொந்த பிள்ளைகளுக்கு கூட சுவிசேஷம் சொல்வதற்கு அறியார்கள். தன்னுடைய சொந்த இந்து அம்மா அப்பாவுக்கு கூட சுவிசேஷம் சொல்ல அறியாதவர்கள். தங்களுடைய சித்தி அல்லது தங்களுடைய சொந்த பக்கத்து உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது நாமினல் கிறிஸ்டியன்ஸ், ரட்சிப்பையே அறியாமல் சடங்குகளை மாத்திரமே செய்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய இல்லை சிஎஸ்ஐ லுத்தரன் போன்றவர்கள் சடங்குகளுக்கு வந்தால் போதும், சடங்காய் வந்துவிட்டு அங்கே காணிக்கைகளை ஒன்றை கொடுத்து விட்டு அங்கே உள்ள காரியங்களின் சுக நலன்களை விசாரித்து விட்டு தங்களுடைய சடங்கு வீட்டுக்கு வர வேண்டும், திருமண வீட்டுக்கு வர வேண்டும், செத்தப்பிற வர வேண்டும் என்றெல்லாம் சடங்குகளை முடித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கூட இந்த ரட்சிப்பு உண்டையா? இதையெல்லாம் விட்டுவிட்டு இதை என்னமோ செய்கிறேன் என்று சொல்வதற்கு நாதி இல்லை. அவரெல்லாம் மேடையில் எழுந்து பேசுவதைப் போல் பேசினாலும் பாலிசாய் பேசி முடிவாய் அவர்களுக்கு சொல்லுவதெல்லாம், பிதாவாகிய தேவனும் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய அந்யோன்யமும் பரிசுத்தமுடைய அந்யோன்யமும் உங்களுக்கு என்றும் 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 உண்டாயிருப்பதாக, ஆமேன், சமாதானத்தோடு போங்கள் என்ற உடனே அப்படியே அவர்கள் முடித்து விட்டு போய்விடுகிறார்கள். க்ளோஸ், சாப்டர் இஸ் க்ளோஸ்.
அந்த நாட்களிலாவது நான் சிஎஸ்சியில் இருந்த பொழுது அங்கே ஒய்எம்சியிலேருந்து அவங்க சுவிசேஷ கூட்டம் நடத்துவார்கள். அங்கே சில வாரியர், சில எபினேசு என்று சொன்ன சில பக்தர்கள் அவர்கள் கொஞ்சம் ஆத்திரமடைந்து சுவிசேஷ கூட்டத்திற்கு போவார்கள். அதுவும் கொஞ்சம் தான் போவார்கள், அதற்கும் உற்சாகப்படுத்தப்படுவது இல்லை. பின்பு நாங்கள் பெத்தேல் என்ற ஒரு பெண்டிகோஸ்டல் ஒரு அந்த குழுவோடு சேர்ந்து தான் என்னுடைய காலேஜ் ஆரம்ப நாட்களில் இருந்து ஊழியம் செய்வதற்கு ஆர்வத்தோடு அவரோடு நான் சேர்ந்து கொண்டேன். ஆகவே இது போன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று அறிந்தவுடன் சோம்பேறியாக இருக்கிறார்கள். தேர் லேசி ஆஃப் த காட்ஸ் ஒர்க். தேவனுடைய கிரியைகளை விட்டு சோம்பேறியாக இருக்கிறார்கள். ரிட்டர்ன் டு தர் வேர்ல்ட்லி ஒர்க். உலக காரியங்களை பார்த்தா தேர் ஸோ பிஸி தேர். They are so busy in the worldly things. They are worried about so many earthly things. They don't bother about God's work. தேவனுடைய கிரியைகளை விட்டு அவர்கள் கொஞ்சம் கூட அக்கறைப்படுவதே இல்லை. The ultimate end goal நமக்கென்று வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், why you saved you, உங்களை ஏன் அவர் ரட்சித்தார்? ஆபிரகாமின் வித்திலே வந்து அவர் பிறந்து ஏன் உங்களை ரட்சித்தார்? நீங்கள் அந்த ஆபிரகாமின் சந்ததியை போல் பெருக வேண்டும். ஏராளமான பேர்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயம் செய்ய வேண்டும். இயேசுனுடைய கடைசி ஜெபம் என்று சொல்லுகின்ற அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தால் மிகுந்த ஏக்கத்தோடு அவர் ஜெபம் செய்வார். பிதாவே, நான் இவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். இவர்களுக்காக மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட போகிறார்களே அவர்களுக்காகவும் நான் ஜெபம் செய்கிறேன். பிதாவே, நீர் அநேகரை வெளியில் அநேகரை மந்தில் இல்லாதவர்களையும் இங்கே கூட்டி வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொன்னாரே, அதுபோன்ற ஒரு ஜெபத்தை பதில் தந்தவர் யார்? யார் அதற்கு பதில் கொடுப்பார்கள்? நீங்கள் பதில் கொடுக்கிறீர்களா? இந்த வாழ்க்கையிலே பதில் கொடுத்து, எஸ் லார்ட், நம்முடைய ஜெபத்தின்படி நான் இல்லை, இவர் இருக்கிறார் அந்த ஜெபத்திலே சொன்னீரே, இதோ நான் இருக்கிறேன், நான் போவேன், உம்முடைய காரியமாய் போவேன், நான் இருக்கும் இடத்தில் நான் செல்வேன், உறவினரிடத்தில் செல்வேன், எருசலேமுக்குள் செல்வேன், யூதேயாவிற்குள் செல்வேன், நான் சமாரியாவிடத்தில் செல்வேன், உலகமெங்கும் நீ அனுப்பினாலும் நான் செல்வதற்கு தயார் என்று சொல்லுகிற இருக்கிறார்களா? அந்த மிஷனை, அந்த கமிஷன் ஆஃப் காட், தேவன் ஒப்பு கொடுத்த அந்த பகுதியை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இல்லை. நான் கேட்கிறேன், that's a pathetic thing in Christian life. நீங்கள் கிறிஸ்துவனாக இருக்கிறதை விட ஒரு முஸ்லீமாகவே இருந்துவிட்டு போயிருந்திருக்கலாம், இந்துவாகவே இருந்துவிட்டு போயிருந்திருக்கலாம். இங்கே வந்து சோம்பேறியாக இங்கே இருந்துவிட்டு போவதற்காக இயேசு உங்களுக்காக ரத்தத்தை, ஜீவனை அவர் கொடுத்தார். உங்களை கொண்டு தன்னுடைய சந்ததியை பெருக்க வேண்டும் என்றல்லவோ அவர் கொடுத்தார். ஆகவே இந்த வின்னிங் சோல்ஸ் என்று சொல்கின்ற அந்த முதல் பகுதியை என்னவென்று சொன்னால், வாட் யூ ரிசீவ், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றே அந்த லேயோன் பிசாசு பிடித்த அந்த மனுஷன் கதறியின் கடற்கரையில் மனுஷனை பார்த்து, ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ என்று அவன் அற்புதமான வார்த்தையை சொன்ன, எஸ் ஃபாலோ மீ என்று அவர் சொல்லிவிடவில்லை. வரட்டும், அது இன்னொரு நாள் வருவேன், கதறின் கடற்கரைக்கு வருவேன், அன்று என்னை பின்பற்றக்கூடும். ஐ டோன்ட் நோ, அது ஒரு பின்னாலே உள்ள சரித்திரமாக இருந்திருக்கலாம். பட் ரைட் நாவ், இப்பொழுது நீ பெற்ற சுவிசேஷத்தை கோ டு யுவர் டவுன், உன்னுடைய ஊருக்கு சென்று நீ கண்டதையும் கேட்டதையும் அவர்களுக்கு சொல்லி அறிவி என்று அவனை அனுப்பி வைத்து விட்டார். டோன்ட் யூ ஹேவ் தட் சென்ஸ் லைக் தட்? இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டான், இப்பொழுதுதான் அவன் லேகியோன் பிசாசிலிருந்து விடுதலை பெற்றான், இப்பொழுதுதான் அவன் நல்ல ட்ரெஸ் போட்டு தெளிந்த மனதுடையவனாக மாறி இருக்கிறான். இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ரைட் நவ், இந்த நேரத்தில் வாட் யூ ரிசீவ் கிவ், கொடு என்று சொன்னார். ஆகவே நம்முடைய நீதி வளராததற்கும் உங்களுடைய பரிசுத்த ஜீவன் வளராததற்கும் கிறிஸ்துவை போல் மாறாததற்குரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று தெரியுமா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்பொழுது இன்று கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அது எப்பொழுது? கொடுங்கள். என்னத்தை கொடுத்தீர்கள்? கர்த்தருக்கிறது. காணிக்கை கொடுப்பதை குறித்து நாம் சொல்லியிருக்கலாம், தட்ஸ் ரைட். அது அல்ல மேன்மையானது. மேன்மையானது என்னவென்றால் யுவர் லைஃப், உங்கள் ஜீவன் அவருக்கு வேண்டும். உங்கள் ஜீவியத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் பெற்ற பரிசுத்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு காண்பீங்கள். நீங்கள் பெற்ற நன்மையான ஈவைகளை ஒளித்து வைக்காதீர்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாகவே கொடுங்கள். எந்த நன்மையான ஈவும் சும்மா வரவில்லை, அது ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறபடியாலே இட் இஸ் நாட் யுவர்ஸ், இட் இஸ் காட். நீங்கள் திவ்ய சுபாவத்தில் பெற்றிருந்தாலுமே கூட அதை நீங்கள் பங்கு பெற்றீர்கள். யூ ஹவ் பார்டேக்கன் ஆஃப் த டிவைன் நேச்சர். அன்லெஸ் இட் இஸ் கிவன் பை காட், யூ குட் நாட் ஹவ் ரிசீவ்ட் எனிதிங். அவர் கொடுக்காமல் we could have received
நத்திங். ஒரு மனிதன் நல்ல பக்தனாய் இருந்து சிறிய ஒரு ஆவிக்குரியவனாய் இருந்தாலும் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும் என்று பிச்சைக்காரனைப் போல் தேவனுக்கு முன்பாக நிற்பானே அல்லாமல் தன்னளவில் அவன் பெற்றதைப் போல் அவன் சொல்லிவிட மாட்டான். எவ்ரிதிங் வி ரிசீவ் காட், தென் வாட் வி ஹேவ் டு சே? அதற்கு நீ பேமெண்ட் பண்ணியா நீங்கள் வாங்கி கொண்டு வந்தீர்கள்? நோ, ஃப்ரீலி கிவன், இலவசமாய் பெற்றீர்கள். ஃப்ரீலி கிவ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு கொடுங்கள். கொடுக்க கொடுக்க இட் வில் கிவன் மோர், அதிகம் கொடுக்க அதிகம் கொடுக்கப்படும். என்ன அளவின்படி கொடுத்தீர்கள் அந்த அளவு தான் கொடுக்கப்படும். God wants to bestow His, open the gates of the heaven, பரலோகத்தினுடைய வாசலையும் திறந்து He want to pour it upon me, என்னிடத்தில் ஊற்றவர் விரும்புகிறார். அந்த அளவு என்னவென்று சொன்னால் as the measurement you give to others, மற்றவர்களுக்கு கொடுப்பதை வைத்து தான். ஆகவே அதுபோன்ற ஒரு சுவிசேஷம் என்று சொல்லுகின்ற வார்த்தையை கூட தெரியவில்லை என்றால் இப்பொழுது கேட்டதை ஆத்ம ஆதாயம் என்று சொல்லுவது, டு வின் த சோல்ஸ் என்று சொல்லி அடுத்த பகுதி இருக்கிறது. அதற்கு எங்கே ஜனங்கள் வரப்போகிறார்கள்? ஒன்றும் அறியாததை போல் அவர்கள் அந்நிய பாஷையை கேட்பதை போல் தான் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். யூ ஷுட் கோ டு த வேர்ல்ட் அண்ட் ட்ரை டு ஸ்பீக். நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அன்று என்னுடைய வீட்டாருடைய பெரிய ஒரு கடிதம், பெரிய அட்ரஸ் எல்லாம் எழுதி என்னுடைய என் அம்மாவுடைய அப்பா அவங்களாம் பெரிய பெரிய ரேங்கில் உள்ள ஆஃபீஸர்ஸ், என்னுடைய மாமா, என்னுடைய சித்தப்பா, so many people எழுதி அவர்களுக்கு இன்லைன் லெட்டர் கடிதம் எழுதி ரட்சிப்பை குறித்த ஒரு செய்தியை எழுதி யூ மஸ்ட் பி சே, எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாமினல் கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கடிதத்தை எழுதி அதன் மூலமாய் எத்தனையோ என்னுடைய உறவினர்கள் என்னை சிறு பையனாக இருந்து கொண்டு எங்களை பார்த்து ரட்சிக்கப்படும் என்று சொல்லிவிட்டான் என்று கோபப்பட்டவர்களும் உண்டு. ஐ டி நாட் பாதர் அபவுட் இட். அதை குறித்து நான் வருத்தப்பட்டதில்லை. ஐ ரோட் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் நான் எழுதினேன். யாரெல்லாம் மனதில் இருந்தாலும் அத்தனை பேரையும் வைத்து கடிதம் எழுதி ராம் முழுதும் எழுதி அதெல்லாம் போஸ்ட் பண்ணினது உண்டு. மை காலேஜ், என்னுடைய கல்லூரியிலே ஒரு மனிதனை பாக்கி விடாமல் எல்லோருக்கும் சுவிசேஷம் சொன்னது உண்டு. என்னுடைய முழு கல்லூரி விவிவி அந்த வன்னிய பெருமாள், வன்னிய பெருமாள், செந்திக்குமார் அந்த கல்லூரி இருக்கிறது, இது மென்ஸ் கல்லூரி. அந்த கல்லூரி வாசலில் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வாசலில் நின்று கொண்டு பெட்டி பெட்டியாக ட்ராக்ஸை வாங்கி வைத்து எல்லோருக்கும் நானும் இன்னொரு பையனும் சேர்ந்து அந்த பக்கம் நீ நில்லப்பா, நான் இந்த பக்கம் நிற்கிறேன் என்று கொடுத்தவர். ஹல்லேலூயா. அதனுடைய ரிசல்ட் எல்லாம் ஸோ பியூட்டிஃபுல். பெரிய ரிசல்ட் என்று வரவில்லை. நவ் அண்ட் தென் ஐ மீட் சம் பீப்புள் தேர். அங்கே நான் பார்க்கும் பொழுது, பிரதர் நீங்கள் மறந்து விட்டீர்களா ரத்னகுமார், நான் அந்த உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் என்று கூறும் பொழுது ஓட ஜாயிடு நான் முகம் அறியாததை போல் தோன்றுகிறது. மறந்து விட்டேன் என்று நான் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் மாடும்போது அநேகம் சிநேகிதர்கள் உங்களை வரவேற்கும்படி நீங்கள் அனித்தியமான உலகப் பொருளினால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள் என்று அவர் சொன்னாரே. இந்த பூமிக்குரிய சிநேகிதர்களை அவர் கேட்டார். பூமிக்குரிய சிநேகிதரை சேர்ப்பதற்கு பணம் போதும். நீங்கள் புரோட்டா கடைக்கு ரெகுலராக கூப்பிட்டு போங்கள், அவன் சிநேகிதனை அவன் மாறிவிடுவான். அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து பாருங்கள், உங்கள் சிநேகிதனாக இருப்பான். அல்லது நீங்கள் அவனை சிநேகிதனை மாற்றுவதற்கு என்னத்தையாவது செய்து பாருங்கள், சிநேகிதனை மாறிவிடுவான். ஹூ வாண்ட் தட்? எதற்கு வேண்டும்? நீங்கள் மாளும்போது மரித்த பிறகு நித்தியத்திற்குரிய சிநேகிதன் வேண்டுமே. Do you have that? நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? Can you say that somebody got saved through you? நீங்கள் உங்கள் கிருபையினாலே through your faith, உங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு என்று சொல்வதைப் போலவே through you, உங்கள் மூலமாய் அனித்தியமான உலகப் பொருளின் மூலமாய் ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உண்டோ? நான் இப்பொழுது சொன்னதை போல் நவந்தன் ஐ சி தி ரிசல்ட் தேர். அங்கே பார்த்து நான் சில மக்களை நான் பார்க்கும் பொழுது ஐ எம் ஸோ த்ரில்டு, நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். அப்படியா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியவதில்லை. எப்பொழுது நான் பசியாய் கண்டேன், எப்பொழுது உன்னை நான் தாகமாய் கண்டேன், எனக்கு தெரியாதே என்று நான் சொல்லும்பொழுது, நோ யூ ஃபெட் மீ, நீங்கள் எங்களுடைய தாகத்தை தீர்த்தீர்கள், நீங்கள் எங்களுடைய பசியை ஆற்றினீர்கள், எங்களுடைய நிர்வாணத்தை மூடினீர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது இட்ஸ் அ கிரேட் ஜாய், ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அல்லவோ. தேட் இஸ் த பெஸ்ட் திங். நீ அமெரிக்காவுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களை வரவேற்பதற்கு ஒரு மாமா அங்கே இருப்பார் என்றால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மாமாவோடு சேர்ந்து குடும்பம் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷம். அவரோடு சேர்ந்து சில நண்பர்கள் ஒரு 50 பேர் வரவேற்கிறதுக்கு காத்திருந்தால் எவ்வளோ சந்தோஷம். ஒருவரும் இல்லை என்றால் அந்த அமெரிக்க அந்த ஏர்போர்ட்டில் இறங்கும் பொழுது
கொஞ்சம் வெறுக்கென்று பயமாக இருப்பதை போல் இருக்கும் அல்லவா? எல்லோருக்கும் கூட்டம் கூட்டமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒருவரும் இல்லை என்று இருந்தால், when you go to the நித்தியத்திற்குரிய உலகத்திற்குள் போய் இறங்கும் பொழுது, நீங்கள் மாளும்போது, there should be, God will send all those people, go, that brother has come. அவர் உங்களுக்கு ட்ராக்ட் கொடுத்தாரே, அவர் வந்திருக்கிறார். உங்கள் சுவிசேஷத்தை சொன்னாரே, அவர் வந்திருக்கிறார். அங்கே பாருங்கள், அந்த சபையில் ஊழியம் செய்தார், அவர் வந்திருக்கிறார். பொங்கல் என்று ஆண்டவர் அனுப்பி வைக்க உற்சாகமாக எல்லோரும் எழும்பி வர பெரும் கூட்டம் நின்று வரவேற்க, ஹல்லேலூயா, இஸ்ன்ட் இட் ஒண்டர்ஃபுல், ஆச்சரியம் இல்லையா? ஆண்டவரே வாய் திறந்து அதை நித்தியத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்லவில்லையா? வென் யூ டை, மாளும் பொழுது உங்களை வரவேற்பதற்கு ஆள் உண்டாகும்படி நித்தியத்திற்கென்று ஆட்களை சம்பாதியுங்கள் என்று சொன்னார். ஹேவ் யூ நாட் டன் தட்? அதை நீங்கள் செய்யவில்லையே. நீங்கள் உலகத்தில் உள்ள சம்பாதித்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யூ டோன்ட் ஹேவ் கன்சர்ன் ஃபார் த பீப்புள். ஜனங்கள் மீது ஒரு அக்கறை இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்ய வேண்டும் என்று இல்லை. என் இரட்சகர் எனக்காக அவர் மரித்தார், ஏன் மரித்தார்? ஆனால் டு சேவ் த வேர்ல்ட், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார் என்பதை இரண்டாவது பகுதியாய் பவுல் வைத்துக்கொண்டு முதல் பகுதியாய் சொன்னதெல்லாம் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹீ இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். அந்த உலகத்தில் வந்ததிலே பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அவர் சொன்னார். that vision, the whole world, ஏறிட்டு பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோன்று நீங்கள் தலையை நீங்கள் தூக்கி பார்க்கும் பொழுது, you can find the world is empty, the world is suffering. ஒரு ஐஸ்வர்யமான இருந்தால் அவனுடைய ஆத்மாவை பார்த்தால் அது மெலிந்து போய் கிடக்கிறது, அங்கே நிம்மதி இல்லை. ஒருவன் கொளுத்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தால் பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஏறிட்டு பார்த்து எப்படியாயிலும் கொண்டு செல்லும் ஆண்டவரை, தேவையுள்ள மக்களுக்கு நான் சென்று உங்களுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை நான் சொல்ல வேண்டும், நான் பெற்ற மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த நொண்டியை பார்த்து அவன் என்ன சொன்னான்? பணம் கொடுப்பதற்கு நான் வரவில்லை அப்பா, நான் எங்களிடத்து உள்ளதே உனக்கு தருகிறேன். உள்ளது என்ன? ஹீலிங், சுகமளிக்கும் ஒரு பங்கை நான் பெற்றிருக்கிறேன். எழுந்து நட என்று சொன்னவுடன் அவன் குதித்து எழுந்து ஆடி பாடி தேவாலயத்திற்குள், அந்த பேதுருவும் யாக்கோவும் சென்ற அந்த ஆலயத்திற்குள் சென்றார்களே, ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு வின்னிங் த சோல், ஆத்மாவை ஆதாயம் செய்கின்ற பகுதியை why not we start at least today? நாமும் பலமுறை இதை கேட்டு வருகிறோம். த பேர்டன் ஆஃப் காட், என்னுடைய பாரம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த பாரத்தை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். பட் we are not taking it up seriously. நாம் இந்த சுவிசேஷ கூட்டம் என்று இந்த 4 ஆண்களை சொல்லி பல ஆண்டுகள் சொல்லி வைத்து விட்டோம். இப்போ ஒவ்வொரு வீட்டிற்கு நாம் சென்று நீங்கள் கொண்டு வாருங்கள், 2 பேரை கொண்டு வாருங்கள், உங்கள் வீட்டிற்கே வருகிறோம். நீங்கள் ஆட்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பது கஷ்டமா? பரவாயில்லை, உங்கள் வீட்டிற்கு வருகிறோம் என்று நாம் இப்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். தட்ஸ் ஓகே, தே ஆர் டூயிங் சம்திங், ஏதோ ஒன்றை செய்வதற்கு we make a force there. அங்கே ஒரு அழுத்தத்தை நாம் தருகிறோம். அது நிமித்தம் ஒன்றை அவள் செய்கிறார்கள். ஹாப்பி, அதையாவது அறிந்து கொள்ளட்டும். பிறருக்காக வாழுகிற, பிறரை ரட்சிக்கிற ஒரு பாக்கியத்தினுடைய மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாவது ருசி பார்க்கட்டும் என்று தானே நாம் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதை அதே வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தால், அந்த 3ஆம் அதுக்கு முந்தின வசனத்தை, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். அப்புறம் தான் சொல்லுகிறார், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் அவன் ஞானமுள்ளவன். இட் பிகின்ஸ் வித் த ஹவுஸ். உங்கள் வீட்டை தொடங்கி இதை ஆரம்பிக்கிறது. அங்கேயே நீங்கள் சுதந்திரிப்பதற்கு இல்லாமல் ஆத்ம ஆதாயத்திற்கு பதிலாக இன்னொன்றை அவர் சொல்கிறார். ஆத்ம ஆதாயம் செய்யாமல் சொந்த வீட்டையே கலைக்கிறவன், சொந்த வீட்டிற்குள்ளேயே ஆதாயம், கர்த்தருக்கென்று ஆதாயம் இல்லாமல் கர்த்தரோடு சேர்ப்பதற்கு பதிலாக குழப்பி விடுகிறவன், கலக்கி விடுகிறவன். அவன் எதை சுதந்திரிப்பான்? ஒன்றுமில்லை, வெறும் காற்றைத்தான் அவன் சுதந்திரிந்திருப்பான். என்ன வைத்திருக்கிறாய்? ஒன்றுமில்லை. உன் கையில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. இருப்பது என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீசலுக்கு சொன்னதை போல் வைத்திருக்கிறோம். 5 அப்பம் 2 மீன் என்று சொல்வது கொஞ்சமாவது அங்கே இருந்ததா? அதுவும் கூட இல்லை. ஒன்றுமில்லை என்று சொல்லி கடைசியில் அவர் காற்றை சுதந்திரித்தாரலாம். ஏனென்றால் ஈவன் இன் தர் ஓன் ஹவுஸ், சொந்த வீட்டிலேயே ஆதாயம் செய்ய துவங்கவில்லை. ஆதாயம் ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை.
நான் கேட்குற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோல் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று நாம் கேட்ட செய்தியை போல் அந்த கோதுமை மணியாய் இருக்கிறோம் என்று சொல்வது மகிழ்ச்சி தான். ஒரு காலத்தில் அதுவும் கூட இல்லை தான். இப்பொழுது நீங்கள் கோதுமை மணியாய் ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல மணியாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அது வரைக்கும் தான் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், யூ ஹாவ் டு கோ, போக வேண்டும். நீங்கள் போய் அந்த நிலத்தில் விழுந்து அந்த விதை சாக வேண்டும். அந்த விதை மரித்தால் ஒழிய தனியாகவே இருக்கும். நீங்கள் உயிர் விடுகிற நேரத்தில் வரும்பொழுது எல்லோரும் சுற்றி அழுது கொண்டு இருக்க, நீங்களும் சேர்ந்து அழுது கொண்டு உங்கள் உயிரை நீங்கள் விட்டுவிட தனியாகவே தான் சாவீர்கள். தனியாகவே தான் போய் அந்த 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 கோதுமை மணியை கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும். இவர் விசுவாசத்தில் மரித்தார் என்று சொல்லி ஏதோ ஒன்றை எழுதி உங்களை உங்கள் கூட்டத்தை சமாளிப்பதற்கு எழுதி வைத்து விடுவார்கள். அதுவா வேண்டும்? யூ மஸ்ட் ஃபால் ஆன் த கிரவுண்ட், நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். தென் யூ பலன் தந்து நீதியின் விருட்சமாய் மாறி யூ கேன் வின் சோ மெனி, அநேகரை பலனை கொண்டு வர முடியும். கோதுமை விழுந்து சாகாவிட்டால் அல்லது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை ஆதாயப்படுத்தி கொண்டு வாழ்ந்தானே, அவனுக்கு என்ன ஆகும்? தன் ஜீவனையே அவன் இழந்து போவான், உயிரையும் இழப்பான், நித்திய ஜீவனுக்கும் ஒன்றுமில்லை. அவன் கோதுமணியாக இருந்து செத்தாலும் கூட அவனுக்கு ஒன்றுமில்லை. காற்றை சுதந்திரித்து கொண்டு போய்விட்டான். அவன் ஒன்றை செய்யாமல் இருக்கும் பொழுது இன்னொன்றை செய்வான் என்று இங்கே எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இஃப் யூ டோன்ட் ஹேவ் த மைண்டு, நல்ல மனதை வைத்து ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை என்று சொன்னால், த நெக்ஸ்ட் ரிவர்ஸ் திங் நடைபெறும். என்னவென்றால், சொந்த வீட்டை கலைக்கிறவன், சொந்த வீட்டில் பிரிவினையை கொண்டு வருகிறவன். He will bring a division there, destruction there, not the fruit there. பலனை கொண்டு வருவனாய் இல்லாமல் ஸ்ட்ரைவ் தேர், போட்டியை கொண்டு வருகிறவன், பொறாமையை அவன் கொண்டு வந்து வைப்பவன், அங்கே பிரிவினையை கொண்டு வந்து வைத்து he gain nothing, ஒன்றும் அவன் சுதந்திரிக்காமல் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்திலே vanity vanity, everything under the sun is like a grasping of the wind என்று சொல்வார். காற்றை சுதந்திரிக்கிறவன், காற்றை பிடித்து கொண்டவன், மாயை என்று சொல்வது அதுதான். உங்கள் வாழ்க்கை மாயையாகவே முடிவது சரிதானா? வெறும் காற்றை சுதந்திரித்து கொண்டு போவது சரிதானா? என்ன செய்திருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையை விருட்சமாய் மாற்றியிருக்க வேண்டும். தனி விதை அல்ல, விழுந்து ஆதாயப்படுத்தி கொண்ட அந்த விதை நிறைய பலனை, அநேகரை அதை கொண்டு வந்து தரும். ஆகவே உங்கள் வீட்டில் தொடங்கிய இந்த ஆதாயத்தை தொடங்க வேண்டும் என்பதை அறிவீர்களாம். ஐ எம் மேரிட், நான் என் கணவனோடு மனைவியோடு நன்றாக வாழ்கிறேன், இட்ஸ் ஓகே, எங்கள் அப்பா அம்மாவோடு நல்லா வாழ்கிறேன், என்னுடைய தங்கச்சி அக்காவோடு நல்லா வாழ்கிறேன், ஜாலியாக நாங்கள் இருப்போம், நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறோமே. அதையே அவர் கேட்டார். நாங்கள் குரு போட்டோ எடுத்துக்கிறோம், பார்த்தீங்களா, எல்லோரும் சேர்ந்து குரு போட்டோ எடுத்து எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டிருக்கிறோமே. அதே அவர் கேட்டார், நீங்கள் கணவன் மனைவி 60க்கு 60 கல்யாணம் கூட பண்ணியிருப்பீர்கள். அதே அவர் கேட்டார், டிட் யூ வின் யுவர் ஒய்ஃப், உடைய மனைவியை ஆதாயப்படுத்தி கொண்டீர்களாம்? வின் த ஹார்ட் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், கணவரை ஆதாயப்படுத்தி கொண்டீர்களாம்? தேர் இஸ் அ ஸ்ட்ரைப் தேர். அங்கே விதைத்து வைத்திருக்கிற ஸ்ட்ரைஃபெல்லாம் மூடிக்கொண்டு எல்லாம் சிரிங்கள் என்று ஃபோட்டோக்காரன் சொல்ல வேண்டும். சிரிங்கள் என்று சொன்ன பிறகுதான் அவன் சிரிப்பார்கள். சிரித்தவுடன் ஃபோட்டோ எடுத்து விட்டால் சிரித்து விட்டோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம் என்று அர்த்தமா? யூ ஹவ் நாட் சேவ்ட் யுவர் ஓன் ஹவுஸ். சொந்த வீட்டையே நீங்கள் ஆதாயப்படுத்த முடியவில்லை. நோவா தன்னுடைய பேழையை அவன் கட்டின அந்த 120 வருடங்கள் உள்ள அந்த அவனுடைய உழைப்பிலே ஹீ குட் சேவ் ஹிஸ் ஃபேமிலி, தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி வைத்து கொண்டானே. அந்த மகிழ்ச்சியாவது உண்டா உங்களுக்கு? அப்படியாயிலும் ஒரு 8 பேரை நாங்கள் ஒன்றாய் குடும்பத்திலே இருக்கிறோம், அத்தனை பேரும் உள்ளே இருக்கிறோம் என்பது உண்டா? ஆகவே ஆண்டவர் எப்படி அந்த ஆதாயத்தை அவர் செய்தார் என்று தெரியுமா? நாம் வாசிக்கிறோம் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அவர் கூறும் பொழுது 36ஆம் வசனத்தில்,
அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, உங்களுக்கு திரளான ஜனங்கள் என்று காண முடியாவிட்டால், அந்த என்ஹான்ஸ்டு விஷன் இல்லை என்று சொன்னால், அட்லீஸ்ட் யுவர் ஓன் பீப்புள், சொந்த ஜனம், உங்களுக்கென்று உலகம் ஒன்று இருக்கிறதே, சுற்றி பாருங்களேன். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்ததே இல்லை, அவன் குடித்திருக்கிறான், அவனுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நாதி இல்லை, அவன் அந்த வீட்டில் குழப்பம் கவலை, அவன் பெரிய இன்ஜினியராக இருப்பான் அல்லது பெரிய பெரிய போஸ்டில் இருப்பான், அங்கே நிம்மதி இல்லாத வாழ்கிறான். திரளான ஜனங்களை பார்க்காவிட்டாலும் சுற்றியுள்ளவர்களையாவது பார்த்திருக்க வேண்டாமா? தலையை உயர்த்துங்கள். தலையை உயர்த்தி திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. நான் கேட்குறேன், சகோதர சகோதரிகளே, டூ யூ ஹேவ் தட் கம்பேஷன், திஸ் கம்பேஷன்? செத்து போய்விட்டா, ஐயோ பாவம் செத்து போயிட்டார், கால் அடிபட்டு விட்டான், ஓய் அடிபட்டு கிடக்கிறார். செத்த பிறகு அவன் அடிபட்டு கீழே கிடந்த பிறகு நீங்கள் ஒரு மனதுருக்கம் காட்டுகிறீர்களே, மாயான இரக்கம் என்று சொல்வார்கள், மாயாணத்தில் ஞானம் என்று சொல்வார்கள். மனுஷ வாழ்க்கையை இவ்வளோதான் சார், செத்து போயிட்டான் என்று மாயான ஞானத்தை சொல்லிக்கொண்டு போவதற்கு ஆண்டவர் கேட்டார். ரைட் நவ் நல்ல கோதுமை மணியாய் விழுந்து பலன் தந்து நீங்கள் தரக்கூடிய இடத்துல நீங்கள் வருகிறவர்களாக இருந்து கண்டிருக்க வேண்டும். எதை கண்டிருந்திருக்க வேண்டும்? அவர்கள் மேல் மனதுருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். நாட் தட் அவுட் சைட் திங். அவனுக்கு என்ன கவலை, அவனுக்கு என்ன சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்ன சொந்த வீடு, அவனுக்கு என்ன சொந்த பைக்கு காரு, என்னவெல்லாம் நீ சொல்லி கொண்டு போகிறீர்களே. நாட் லைக் தட். ஹி கேனாட் பி கிறிஸ்டியன். அவன் கிறிஸ்தவனாக இருப்பது இல்லை. ஹி கேனாட் பி கிறிஸ்டியன். அஸ் அ கிறிஸ்டியன் நான் ஆண்டவர் என்னை அனுப்பின இடங்களில் எல்லாம் ஜஸ்ட் லுக் அட் த சோல், அவன் ஆத்துமாவை பாரு என்று தான் சொன்னார். அவளுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் நன்றாக இருக்கிறான் என்று எண்ணி விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போகிறாயே, இது சரிதானா? சீ தேர் சோல், அந்த ஆத்மா மெலிந்து போயிருப்பதை பார்த்தாயா என்று ஒரு முறை ஒரு 35 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பத்திலேயே கேட்டுவிட்டார். பார் அந்த ஸ்திரீயை, அவள் போட்டிருக்கிற 200 பவுன் நகையை பார்த்துவிட்டு, இவளுக்கு எதற்கு சுவிசேஷம் என்று என்னாயே, அதை மாற்றிக்கொள் என்று உடனே என்னை திருத்தினார். அவளுடைய மாடன், அவளுடைய உலகத்தினுடைய சௌந்தரியம் எல்லாம் வைத்து கொண்டு நின்றதை புறக்கணித்ததை போல் இருந்ததை மறுத்து, லுக் அட் தர் சோல், ஆத்மாவை பார் என்று சொல்வதற்கு சொல்லி எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாரே. உங்களுக்கு ஒரு பாடம் அப்படி கற்றுக்கொண்டீர்களா? லுக் அட் த சோல். அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவில் ஒன்றும் லாபம் இல்லை. அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை, மெலிந்து போயிருக்கிறான். அவன் உலகத்திற்கென்று அவன் அந்த களஞ்சியங்களெல்லாம் விடித்து கட்டியிருக்கிறான். உள்ளே பார், கைப்பிடி அரிசி கூட அவனுக்கு இல்லாமல் ஆத்மா மெலிந்து போய் கிடக்கிறதை பார்த்தாயா? அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னதை கண்டீர்களா? அப்படி உங்களுக்கு ஒரு மனதுருக்கம் உண்டா? See the people like that. வசதியாக இருந்தவனாக சரிதான், எளியவனாக இருந்தாலும் சரிதான், கஷ்டங்கள் இருந்தவனாக இருக்கட்டும், சண்டை போடுகிறான் தான், குடிப்பவனை கண்டால் அல்லது அங்கே போட்டியும் பொறாமையும் வந்து அங்கே கோர்ட்டு கேஸ் என்று அலைகிற மக்களை நீங்கள் கண்டால், ஒரு பயக்கிற அண்ணன் தம்பியை கண்டால், தங்கச்சி அக்காவை நீங்கள் கண்டால், அப்பா அம்மாவை நீங்கள் கண்டால், யூ ஷுட் ஹேவ் தட் கம்பேஷன், மனதுருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறாள்? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களாக இருக்கிறாள். தொய்ந்து போனவர்கள். ஆண்டவர் மெய்ப்பெண்ணை குறித்து சொன்னார். மெய்ப்பெண் அந்த ஆடுகளுக்கு முன் செல்கிறான். ஹி கிவ்ஸ் லைஃப், அவர்களுக்கு ஜீவன் தருகிறான். கேன் யூ நாட் பிகம் ஏ ஷெப்பர்ட்? நீங்கள் எழுந்து வந்து சபையில் எழுந்து வந்து பேசுவதை விட 1000 மடங்கு என்ன 10,000 மடங்கு மேலானது என்று சொன்னால், யூ கிவ் லைஃப், என் ஆடுகளுக்கு ஜீவன் தருகிறேன் என்று தொய்ந்து போன ஆடுகளுக்கும் மெய்ப்பெண் இல்லாத அந்த ஆடுகளுக்கும் கிவ் சம் லைஃப் தேன், உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடிந்ததா? வாய் திறந்து இயேசுவை பற்றி பேசினீர்களா? அந்த சூழ்நிலையிலே சமாதானம் தருவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னது உண்டா? வருத்தப்பட்டு ஏன் பாரம் சுமக்க வேண்டும்? அவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் சுமந்தவர், அவர் பாரத்தை என்மேல் வைத்துவிடு என்று சொல்லிவிட்டார் என்று 2 வார்த்தையை சொல்லி அவன் பாரத்தை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணினீர்களா? 2 வார்த்தை உங்களால் சொல்ல முடிந்ததா? தேட் இஸ் த மனதுருக்கம். மெக்கானிக்கல் போல் சொல்வதை போல் முதலில் தோன்றினாலும் யூ வில் லேர்ன் தட் கம்பேஷன். ஆண்டவரே, சும்மா சொன்னேன், என் உள்ளத்தில் மனதுருக்கம் இல்லையே, கடமைக்கு சொன்னேன், மனதுருக்கம் இல்லை என்று கேட்டு கேட்டு மனதுருக்கத்தை அள்ளி நீங்கள் பெற்று
வாழ்ந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மனதுருகினார். அறுப்பு மிகுதி என்று சொன்னார், வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னார். ஏன் அது அறுப்பு மிகுதி என்று சொன்னார்? த்ரோயிங், உங்களுடைய விதையை கீழே போட்டு முளைத்து பலன் தருகின்ற அந்த அறுப்பு வேண்டுமையா, அதைத்தான் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை சொல்லுங்கள், அதுவும் மிகவும் நல்லது தான், தட்ஸ் ஓகே. ஆனால் ஆத்தும ஆதாயம் என்று சொல்வது டு வின் த ஹஸ்பண்ட். அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், சபைக்கு தான் வருகிறார். வின் த ஒய்ஃப், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபைக்கு தான் வருகிறார்கள். பட் யூ ஹவ் நாட் ஒன் தம். அவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்து நீங்கள் வைத்துக்கொள்ள முடியவில்லையே. ஆகவே நீங்கள் அறுப்பு மிகுதி என்று சொன்ன அந்த எஜமானை கண்டீர்களா? உங்கள் எஜமான் அந்த அறுவடைக்காக அந்த அரிக்கட்டுகளுக்காக காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டீர்களா? கோதுமணியாய் உங்களை உருவாக்கின நோக்கமே நிலத்தில் விழுந்து செத்து மிகுந்த பலன் கொடுப்பதற்கு தானே. நீங்களோ அறுப்பின் எஜமானை புறக்கணித்து விட்டீர்களே. அவர் காத்திருக்கிறார். நிறைய ஆட்களை கொண்டு வர வேண்டும், வேலையாட்கள் என்று சொல்வது அஞ்ஞானிகளை அவர் சொன்னார், இந்துக்களை அவர் சொன்னார், முஸ்லீம்களை அவர் கூப்பிட்டார். நான் தான் வேலையாட்கள். நமக்கு அழைப்பை என்னவென்று தெரியுமா? நாட் டு பி சர்வ்ட் பட் டு சர்வ். நான் ஊழியம் கொல்லப்படுவதற்கல்ல, ஊழியம் செய்வதற்கென்று, கிவ் தேன் சர்வ் பண்ணுவதற்கு, ஜீவனை கொடுப்பதற்கென்று அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஐ ஆம் கால்ட் டு சர்வ், நாட் டு பி சர்வ்ட் என்று சொல்வது. எல்லா வேலைகளையும் செய்கின்றன, சரிதான். இயேசுவை போல் அவர் உடனே தேவை அறிந்து கால்களை தொட்டு கழுவி சென்று என்னை போல் பிரசங்கிகள் என்று சொல்லவில்லையே, என்னை போல் வேலை செய்யுங்கள். ஹார்டு ஒர்க்கர் தேர். கடினமாய் வேலை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஒரு வசனம் ஒன்று உண்டு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே மூப்பன் முன்னோடியாய் செல்கின்றவன் என்னவாய் இருக்கிறான் என்னவென்று அவர் சொல்லுவார். என்ன 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவர் வாசிக்கிறது, கண்காணிப்பை விரும்புகிறவன். தட் மீன்ஸ் கண்காணிப்பு என்று சொன்னால் ஒரு சபைக்கு மேல் அதை கண்காணிக்கிறவன், அதை விசாரிக்கிறவன். அல்லது ஜெபக்கூட்டம் என்று சொன்னால் அதை விசாரிக்கிறவன், சுவிசேஷ கூட்டம் என்று அதை விசாரித்து நடத்துகிறவன், அல்லது ஒரு வாலிபர் கூட்டம் என்று அதை விசாரித்து நடத்துகிறவன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. திஸ் இஸ் த ஃபெய்த்ஃபுல் சேயிங். இயேசு கிறிஸ்து பாவி ரட்சிக்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது திஸ் இஸ் த ஃபெய்த்ஃபுல் சேயிங், உண்மையுள்ள வார்த்தை என்று சொல்லுவார். அதுபோல் கண்காணிப்பை விரும்புகிறவன் ஈக்குவல் டு நல்ல வேலையை விரும்புகிறான். எது விரும்புகிறான்? திஸ் இஸ் a குட் ஒர்க். நல்ல வேலையை அவன் விரும்புகிறான். ஹார்ட் ஒர்க்கர் தேர். ஹீ வில் பி அ ஹார்ட் ஒர்க்கர். ஒரு கண்காணிப்பை மாத்திரம் உலகம் செய்ய விரும்பும், பதவியை விரும்பும், பொசிஷன், தட் இஸ் அ குட் பொசிஷன் என்று ஏற்றுக்கொள்ளும். தே won't take the place of hard working. Make it as your DNA. உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் இந்த டிஎன்ஏ ரத்தத்தில் உள்ள அந்த கருப்பொருளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஹார்ட் ஒர்க்கர் ஃபார் காட். எனிதிங் டூ ஃபார் காட். ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். ஐ வாண்ட் டு தட் டைட்டில் டில் டு த எண்ட் ஆஃப் மை லைஃப், டில் ஜீசஸ் கம்ஸ். இயேசு வரும் வரை வைத்திருக்க விரும்புகிறேன். ஐ ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிறிது பெரிதென்றெல்லாம் இல்லை, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ. ஹார்டு ஒர்க்கர். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கண்காணிப்பை விரும்புகிறவன் என்று அண்டர்லைன் பண்ணி வைத்து கொண்டு அது நல்லது என்று எண்ணிக்கொண்டார்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் ஈக்குவல் டு நல்ல வேலையை விரும்புகிறான். ஹார்டு ஒர்க்கிங் பண்ணுகிறவனே இருப்பான். அதற்கு பின்னால் வருகின்ற வசனங்களை வாசித்து பார்த்தால், பயிரிடுகிறவன் முன்பு அதை பலனை அறுப்பான் என்று எழுதியிருக்கிறது. பயிரிட்டு அதை பண்டு பார்த்து அதை களையெடுத்து அதற்குரிய மருந்துகள் அடித்து உரங்கள் போட்டு அதை களஞ்சியத்தில் வந்து கொண்டு வந்து செலுக்கிறானே. ஹீ வுட் ஹேவ் த ஜாய். அறிக்கொட்டோடு அவன் திரும்பி வருகிறானே, கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுவடை செய்து வருகிறானே, அதுபோன்ற ஒரு மகிழ்ச்சியை அவன் அடைவான். யார் அடைவான்? ஹார்ட் ஒர்க்கர் ஃபார் காட். எனி ஒர்க் ஃபார் காட் நீட்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க்கிங் இல்லாமல் மேலோட்டமாக இருந்து கொண்டு பாலிஸ்டு அந்த கோதுமணி போல் இருந்து கொண்டு வருவர்களை பார்த்து பலமுறை புத்தி நான் சொல்லியும் வைத்திருக்கிறேன். வான்மணி கூட சொல்லியிருக்கிறேன். பி அ ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் கோ தேர். யூ மஸ்ட் கோ அண்ட் ஒர்க் தேர். யூ மஸ்ட் பி ஹார்ட் ஒர்க்கர். முன்னால் செல்ல வேண்டும். மந்தைக்கு முன்பாக செல்கிறவன் தான் அந்த பொறுப்பில் உள்ளவன் என்று அர்த்தம். யாரவன்? பொறுப்பில் உள்ளவன் என்பதை போல்
ஹார்ட் ஒர்க்கிங், நாட் டு பி சர்வ்டு. அதை செய் இதை செய் என்று கேட்கிறதில்லை. நீங்கள் 100 செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 50 யாரோ ஒருவருக்கு சொல்லி கொடுத்ததால் பரவாயில்லை. நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்து 50 நான் செய்வதற்கென்று யாரை நான் சொல்ல முடியும்? ஐ எம் நாட் a ஹார்ட் ஒர்க்கிங் மேன். இஃப் யூ ஆர் a ஹார்ட் ஒர்க்கிங் யூ வில் கால் ஃபார் த அசிஸ்டன்ட். எல்லோரையும் சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து செய்வோம் என்று கூப்பிட்டிருக்க முடியும். படகை எழுப்பதற்கு முடியவில்லை, வாருங்கள் சேர்ந்து படகை எழுப்போம் என்று சொல்லியிருக்க முடியும். ஒரு படகு காணவில்லை, இன்னொரு படகை கொண்டு வார் என்று கேட்டிருக்க முடியும். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் கேன் get some assistance, not that lazy people. People want that supervision, கண்காணிப்பை விரும்புகிறார்கள். They want this pulpit, but they don't want the hard working for God. தேவனுக்கென்று கடின உழைப்பு செய்கிறவர்கள், கடின வேலையை செய்கிறவர்கள் இல்லையே. That's a very sad thing. அதுபோன்று ஒரு பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். போதும் அந்த ஏராளம், அந்த பொக்குகள் எல்லாம் ஏராளம் குவிந்து கிடக்கிறார்கள். நீங்களும் அதே போல் பொக்குகளாய் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? யூ மஸ்ட் பி ஹார்ட் ஒர்க்கர் ஃபார் காட். தேவனுக்கு கடின ஊழியம் செய்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஐ வாண்ட் ஆல் த டைம் ஒன்றை நான் செய்யும் பொழுது, லார்ட் ஐ ஆம் டூயிங் திஸ், இதை செய்யும் பொழுது இட் சுட் நாட் பி எ பேட் எக்ஸாம்பிள் டு எனிபடி. கெட்ட மாதிரியாக மாறிவிடக்கூடாது. ஐ மஸ்ட் பி குட் எக்ஸாம்பிள். மை ஸ்பீச், நான் பேசுவதா இருந்தாலும், நான் சிந்திப்பதா இருந்தாலும், மறைவான காரியங்கள் ஒன்றை செய்வதா இருந்தாலும், இட் சுட் பி எ குட் எக்ஸாம்பிள். அதர்ஸ் வில் ஃபாலோ மீ. மற்றவர்கள் என்னை பின்பற்றி வந்து விடுவார்களே, நான் செய்த தப்பான மாதிரி வைத்து விட்டேன் என்றால் என்ன ஆகும் என்று உள்ளம் பதறி போய், வெதர் ஐ எம் டூயிங் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட், வாட் ஐ எம் டூயிங் ராங், தப்பாக இருக்குமோ என்றெல்லாம் பதறி எல்லாவற்றையும் அப்படி ஒரு பதறி என்று சொன்னால் அந்த கெட்ட பதஷ்டத்தை நான் சொல்ல வரவில்லை. இட் இஸ் அ லாங்கிங் ஃபார் காட். தேவனுக்கென்று குறைவாய் செய்து விட்டோமோ என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் அப்படி உள்ளத்தில் வந்திருந்திருக்க வேண்டும். ஆகவே இதுபோன்று திரளான ஜனங்களை கண்டவர்கள் யார் அதை காண்பார்கள்? மனதுருகினவர்கள் காண்பார்கள். என்னத்தை காண்பார்கள்? பணத்தையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்தா கணக்கு போட்டுக்கொண்டு ஒதுங்கி நிற்பார்கள். இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் தேவையில்லை என்று யார் சொன்னது? மண்ணுக்காகவே சுவிசேஷத்தை பெற்ற வேண்டுமானால் சொல்வார்கள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இவர்கள் ஏற்கனவே செழித்திருக்கிறார்கள், நமக்குத்தான் செழிப்ப வேண்டும், நம்ம தேடி ஓடுவோம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள். அதையும் அவர் பார்த்திருக்க வேண்டும். என்ன பார்த்திருக்க வேண்டும்? தொய்ந்து போனவர்கள். யூ கேனாட் சீ தட். நீங்கள் மனதுருக்கம் இல்லை என்றால் தொய்ந்து போன ஏரியாவை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. மனதுருக்கம் கொண்டவனாக இருந்தார் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட முடியும். கொஞ்சம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கண்டுபிடித்து அந்த தொய்வுள்ள மனிதனுக்கு தேவையான ஒரு ஜீவியத்தை கொடுத்திருந்திருக்க முடியும். அவர்கள் சிதறப்பட்டவர்கள். தே ஆர் நாட் ஹாப்பி வித் த ஃபேமிலி. குடும்பத்தில் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் இல்லை. அண்ணன் தம்பியிலே சண்டையை வைத்து கொண்டு வாழ்கிறார்கள், நிறைய கேஸ் வைத்து கொண்டு வாழ்கிறார்கள். பணத்தை மையமாய் வைத்து நன்றாக வாழ்ந்தார்கள். ஒரு நாளில் அதை கைவிடப்பட்ட பொழுது எல்லாம் சண்டையும் அங்கே சிதறப்பட்டவர்களாய் போய்விட்டார்கள். அதுபோன்ற ஒரு நிலைமையை வின் த சோல், ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு வாழ வேண்டும். அந்த நாட்களே அந்த நார்வேஜியன் அந்த பரிசுத்தவான்களை கண்டபொழுது ஜசூக்கர் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் சொன்னார், இன் மை ஹோம், என் வீட்டிலே, when I see the narrowness of the heart, but the life is enlarged, life gate is enlarged in me என்று சொல்வார். என்னுடைய வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி அல்லது கணவன் மனைவி பிள்ளைகளிடத்தில் when I see the narrowness in the heart, இருதயத்திலே குறுகி போயிருக்கிற அந்த இருதயத்தை நான் பார்க்கும் பொழுது, மை ஹார்ட் இஸ் ஓப்பன் டு லார்ஜ் லைட் ஆஃப் லைஃப், பெரிய வெளிச்சத்திற்குள் பாதைக்குள் நடக்க தொடங்கி விடுகிறேன். அப்படி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் நேரோவாய் இருந்தால் நானும் நேரோவாய் இருக்க வேண்டும் என்ற அர்த்தமா? டிட் ஃபார் டாட் என்று சொல்வார். அவன் செய்ததை போலவே நான் திருப்பி செய்வேன் என்று சொல்லி மண்ணுக்குரிய கேவலமான நரகத்திற்குரிய வாழ்க்கையாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஐ see the narrowness, but I might get the large heart, பெரிய இருதயம் கொண்டவனாய் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். the life enter in my heart என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். நீங்கள் கடன்படக்கூடாது. ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாது என்ற வாழ்க்கையை பொன்போன்ற அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தால் ஆத்தும ஆதாயம் உள்ளே அது போன்ற உள்ளத்திலே வந்து தங்கிவிடும்.
ஏனென்று சொன்னால் நீங்கள் கடன்படவில்லை. ஒரே ஒரு கடன். என்ன கடன்? எல்லோருக்கும் ஒரே ஒரு கடன். கடன்படவில்லை சொல்லி பாருங்கள். கடன்படவில்லை சொல்லுங்கள். அதுவே கூச்சமாக இருக்கிறது. உங்களுக்கு கடன் நிறைய பட்டு விட்டீர்களோ தெரியவில்லை. கடன்படவில்லை சொல்லுங்கள். அதிலும் ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படவில்லை என்று சொல்லி பாருங்கள். ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படவில்லை சொல்லி பாருங்கள். இப்போ ரொம்ப லோ டோன், அந்த டோனே ரொம்ப இவ்வளோ குறைவே இருக்கிறது பாருங்களேன். செக் தேட், அதை செக் பண்ணி பாருங்கள். தென் த அனதர் கடன் உங்கள் மீது வந்து விடும். அன்பு ஒன்றை தவிர வேறு யாதொன்றுக்கும் என்ன செய்யாதீர்கள், கடன்படாதீர்கள். தட் மீன்ஸ் கடன் நான் பட்டபடியால் ஐ ஹாவ் டு கிவ் தேட். அந்த கடன்காரன் வந்து நிற்கிறானே பாருங்கள், அவனிடத்தில் அன்பு இல்லை, அவனிடத்தில் கோபம் எரிச்சல் இருக்கிறது. ஐ கிவ் தட் லவ் டு ஹிம். அந்த அன்பை நான் கொடுக்கிறேன். பொறுமை என்னுடைய மனைவியிடத்தில் இல்லை, என் கணவனிடத்தில் இல்லை. நவ் ஐ ஆம் ஃபுல். நான் நொறுங்குண்டு வாழ்ந்தவன். நான் ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நிலத்தில் விழுந்து பாடுபட்டவன். எனக்குள் பொறுமை இருக்கிறது. ஐ ஹேவ் இட். உங்களுக்கு தெரிகிறது. ஐ வில் கிவ் தேன். அதற்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன். ஷோ தட், பொறுமையை காட்டுங்கள். வஸ்திரமில்லாதிருந்தே நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்வதை போல் அவர்கள் எப்பொழுதுமே புறம் கூறுகிறவர்கள், பிறருடைய பாவங்களை வெளிப்படையாய் திறந்து காட்டுகின்றவர்கள். யூ ஹாவ் த கவரிங், மறைத்து வாழ பழகினவர்கள். கிவ் யுவர் சால் லைக் தட். நீங்கள் மன்னிப்பதற்கு, பாவத்தை மூடுவதற்கு. கிவ் யுவர் சால், ஹெல்ப் ஹிம். கொடுங்கள். எப்பொழுது நாங்கள் கண்டோம், எப்பொழுது கொடுத்தோம்? நாங்களும் வசதியாக தான் வாழ்ந்தோம். நாங்கள் என்ன சாதாரணமாக வாழ்ந்தோம். நல்ல உலகத்தில் நாங்கள் சாப்பிட்டோம், தாகமில்லை, எங்கள் பசி இல்லை, எங்களுக்கு உடை இருந்தது. நோ, அதையெல்லாம் இருந்தது. ஆனால் கொடுத்ததெல்லாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, நாங்கள் வைத்திருந்த வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். தட் இஸ் த வின்னிங் ஆஃப் த சோல். ஆத்மாவை ஆதாயம் செய்வது. வித் தட் ஆட்டிடியூட், அந்த மனது கொண்டவனாய் நீங்கள் உலகத்தில் நீங்கள் சுற்றி வந்தால், இயேசுவை போலவே பரிசுத்தாவினாலே அவர் உலகமெங்கும் வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று ஏராளமான நன்மைகளை நன்மை இல்லாத மனுஷனுக்கு கடன் கொடுத்து கொண்டே போனார். ஹல்லேலூயா! கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதனாக இருப்பேன் என்று சொன்னால், அந்த இடத்திலே, அந்த அற்புதமான அந்த பாத்திரத்திலே, உன் இருதயத்தின் பாத்திரத்திலே ஏராளமான செல்வத்தை வைத்து கொடுங்கள். நீங்கள் கொடுப்பதற்கு கடனாளிகள். அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இந்த வேளையிலே ஆத்திரமும் கசப்பும் இருக்கிற நேரத்திலே அன்பை காட்டுங்கள். ஷோ இட் டு தம். அவளுக்கு காட்டுங்கள். த நேரோனஸ் இன் தர் ஹார்ட். அவள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் உனக்குள் வெளிச்சம் தருவதாக, உனக்குள் ஜீவனை கொடுப்பதாக அள்ளி கொடுத்து விடுங்கள். கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். அதுபோன்று ஒரு இடம்தான் அந்த ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் ஓய்வதே இல்லை, கொடுத்து கொண்டே இருக்கும். இல்லையென்றால் சிதறடிப்பார்கள். எங்கே நாம் அதை வாசிக்கிறோம். அந்த யோவான் அந்த 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் அதை அவர் சொல்லுவார். 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 30வது வசனத்தில், 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மத்தேயு, என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், சொந்த வீட்டையும் அவன் சிதறடிப்பான். he cannot gather them. அவர்களை ஒன்று சேர்க்க இயலாதவன், அவர்களை கூட்டி வைத்து கட்டத் தெரியாதவன். ஆகவே அவர் சொன்னார், என்னோடையே சேர்க்காதவன் எனக்கு விரோதி என்று சொன்னார். ஏனென்றால் சிதறடிக்கிறான். என்னோடு இருப்பவன் கூட்டி சேர்த்து கட்டுகிறான். இன்னொரு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் சிதறடிக்கிறபடினால் எனக்கு அவன், இங்கே இருக்கிற என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், சேர்க்காதவன் எனக்கு விரோதி என்று சொன்னார். ஹல்லேலூயா! நீங்கள் 1000 முறை கூக்குரலிட்டு நீங்கள் பல்லவி பாடி அவரை சுற்றி வளம் வந்து, இல்லை இந்த உம்மோடு இருக்கிற, உம்மோடு வாழ்வது தான், உம்மோடு என்று 1000 உம்மோடு போட்டு பாருங்கள். என்னோடைய சேர்க்க தெரியாதவன் எனக்கு விரோதி என்று சொல்லி வைத்து விடுவார். உலகத்தனையை சொல்லுவார், பாவிகளை சொல்லுவாரா, அந்த எதிர் வீட்டுக்காரரை சொல்லுவாரா, பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லுவானா. சேர்க்காதவன் எவனோ, ஹீ இஸ் எ எனிமி டு ஜீசஸ்.
எதற்காக அவனுக்காக ஜீவன் தந்தார்? இவன் ஒன்றும் சேர்க்க தெரியாதவன். சபையிலே வந்து சேர்த்தார்ல, ஒன்றும் சேர்க்க தெரியாது. இருப்பவர்களை உழைத்து வைத்து விடுவார்களாம், அதை செய்வார்களாம். சொந்த வீட்டையே கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் என்பதை போல்தான் இந்த சபையிலேயுமே கூட ஏராளமான பிரிவினையை ஏற்படுத்தினவர்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று உண்டு. என்ன கணக்கு என்றால், அவர்களுடைய வீடுகளிலே புயல் வீசும் என்பதுதான். ஐ டோன்ட் நோ ஈவன் தேன். அந்த நாளிலே நான் யோசித்தேன், இவ்வளவு தீவிரமாய் மக்களை சிதறடிப்பதற்கு, அங்கே பிரிவினையை கொண்டுவதற்கு இப்படி பாடுபட்டு செய்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த வசனம் தெரியாதோ? சொந்த வீட்டிலே கலைக்கிறவனுக்கு அவன் வீட்டிலே புயல் வீசும் என்று எழுதியிருக்க. விண்ட் என்று சொன்னால் சாதாரண ஏர் என்று அல்ல, சாதாரண தென்றல் காற்று என்று அல்ல. இட் இஸ் எ ஹை ஸ்ட்ரெஸ் விண்ட். பெருங்காற்று வீசியது என்பதை போல் புயல் வீசுமே, இது கூட அவர்களுக்கு தெரியாதா என்று கூட நான் மனதில் யோசித்திருக்கிறேன். ஏனென்றால் சேர்க்காதவன், சிதறடிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு விரோதி என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? பிகமிங் எனிமி ஆஃப் ஜீசஸ். இயேசுவுக்கு துரோகியாய், இயேசுவுக்கு விரோதியாய் வருவது சரிதானம்? சிதறடிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் சேர்க்கிற வாழ்க்கை வேண்டாமா? டு கெயின் த சோல், ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டாமா? we must do all the times. we must never do that. பிரிவினைக்குரிய பிளவுபடுத்துகின்ற காரியங்களை ஜென்மத்திற்கும் பேசிவிடக்கூடாது. ஒரு வீட்டிலே 1000 பிரிவினைக்குரிய வார்த்தையை பேசுகின்ற இடத்தில் யூ மஸ்ட் பி த மிடில் வால் தேர். நடுசுவராய் இருந்து யூ மஸ்ட் பி த அந்த அந்த நடு இயேசு நமக்கும் நடுவே இருந்த நாயகனாக இருந்து ஒப்புரவாக்கினதை போல் டு டூ சம்திங் டு பில்ட் தம். கட்டுவதற்கு பிரயோஜனப்படுத்துங்கள். நெவர் ஃபியூவல் தம் ஃபார் டிவிஷன். உலகத்திற்காக வாழுகின்றவன் ஏராளமான கோபங்களை வைத்திருப்பான், ஏராளமான ஆத்திரங்களை வைத்திருப்பான், ஏராளமான பொறாமைகளை வைத்திருப்பான். நல்லது நடக்கட்டும் என்று அவன் ஃபியூவலை ஊற்றி வைப்பானே. இந்த உலகத்தால் செய்ய நாம் பார்க்காமல இருக்கிறோம். நமக்குள்ளும் அது எண்ணங்கள் சில வந்ததை அந்த நாட்களில் கண்டோம் அல்லவா? நீங்கள் என்ன ஃபியூவலை ஊற்ற வேண்டும்? உங்களுடைய எரிச்சலை காட்டுவதற்கு, பொறாமையை செயல்படுத்துவதற்கு நேரமாக அது சேர்ப்பதற்கென்று நில்லுங்கள். மத்தியஸ்தராய் நில்லுங்கள். நடுமையத்தில் நின்று மனுஷனையும் தேவனையும் ஒன்றாக்குற ஒரு இடத்தை செய்துவிட்டு வாழுங்கள். தட் இஸ் கெய்னிங் த சோல். ஆத்மாவை ஆதாயம் செய்கின்ற அற்புதமான வாழ்க்கை. வேறவர் யூ ஆர். உங்கள் வீட்டிலிருந்து தொடங்கி நீங்கள் ஆஃபீஸிலேருந்து இருந்து நீங்கள் ரோட்டிலே போகும் பொழுது, பஸ்ஸில் ஏறும் பொழுது, உங்களுடைய ரெகுலரான உங்களுடைய ஒர்க் ஷாப்பில் நீங்கள் போகும் பொழுது, யூ வில் பி பிளஸிங். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை தான் கெய்னிங் த சோல். லுக் அட் யுவர் லைஃப். வாழ்க்கையை பாருங்கள். தட் யூ குட் கெயின் யுவர் ஹவுஸ் ஹோல்டு. வீட்டாரை ஆதாயப்படுத்தி கொண்டீர்களா அல்லது பிரிவினையை கொண்டு வந்தீர்களா? அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்நியனுக்கு வேலை செய்வதா? பிசாசுக்கு கைக்கூலியாய் நான் வாழுவதா? இயேசுவுக்கு விரோதியாக இருக்கிறவன் ஒரே ஒருவன் தான் பிசாசு. அவனுக்கு போய் அவனோட சேர்ந்து கொண்டு பிரிக்கிற வேலையை செய்வதா? அவன் ஏதேன் தோட்டத்திலே வந்து ஆதாமையும் ஏவாளையும் பிரிக்க அவன் வகை தேடினான். பின்பு காயினையும் ஆபேலையும் பிரிப்பதற்கு அங்கே அவன் சென்று வகை தேடுகிறான். பிரிவினை 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 என்ற எண்ணம் வருவது சரிதானோ? கசப்பை ஊற்றுவது சரிதானோ? ஹெல்ப் தம். உதவி செய்யுங்கள். கடனாளிகளாக இருக்கிறீர்கள். நான் கடனாளி, வேறொன்றுக்கும் கடன்படவில்லை. அன்பை கொடுப்பதற்கு கடன்பட்டவன், சாந்தத்தை கொடுப்பதற்கு கடன்பட்டவன், பொறுமையை கொடுப்பதற்கு கடன்பட்டவன், இச்சையடக்கத்தை கொடுப்பதற்கு கடன்பட்டவன், அசுத்தம் நிறைந்த இடத்துல பரிசுத்தத்தை கொடுப்பதற்கு கடன்பட்டவன். லீவ் தேட். யூ ஆர் எ ரிச் மேன். ஐஸ்வர்யனாய் வாழுங்கள். கோ அண்ட் கிவ் தம். கொடுங்கள். கொடுப்பதற்கென்று கடன்பட்டவர்கள். அவன் இல்லாதவன். கொடுத்து வாழுங்கள். திரும்பி பெறுவோம் என்பதற்கு அல்ல, கொடுத்து கொண்டே இருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகம் பேரை ஆதாயம் செய்ய உதவி செய்வார். தேவன் பேசின எச்சரிப்புள்ள அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த முழு உலகமுமே ஒரு தேவன் இல்லாத ஒரு இடத்திலே அவர்கள் தவிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் வெளியேறப்பெற்ற அன்பினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது சிருஷ்டிப்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஜீவியத்தை எனக்கென்று மட்டும் வைத்திருக்கிற ஒரு இடம் என்பது மிக அபாயகரமான ஒரு இடம் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அதை ஒரு வெறும் நான் ஒரு விதையாய் இருந்து அப்படியே யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் இல்லாமல் அது நிலத்திலே விழுந்து செத்து மடிந்தது என்பது போல் என்னையே முழுவதுமாய் பிற்கப்படுவதற்கு இடம் கொடுத்து பிறருக்கு ஜீவனை கொடுத்து வாழ விரும்புகிறேன்.
தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து ஆத்துமாக்களை ஞானமுள்ளவனாய் அவர்களிடத்திலே சென்று தேவனுக்கு நேராக நடத்துகிற ஒரு வேலையை சீரியஸாய் செய்யும்படியாக தேவன் வரும் நாட்களிலே உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுதந்திரிக்க உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்களுமாக கர்த்தனை பேசின செய்தியின் மூலமாக நான் அதிகம் எச்சரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஆத்மா ஆதாயம் செய்கிறது என் வாழ்க்கையில் ஒரு பங்காக இருந்தாலும் அந்த பங்கில் இன்னும் நான் எவ்வளவு மற்றவர்களுக்கு அதில் தேறினவனாக மாற வேண்டியதாக இருக்கிறது, அது எவ்வளோ முக்கியமான ஒன்று என்பதை குறித்து நான் மிகவும் எச்சரிப்பு அடைந்தேன். இன்னும் அதை எப்படி நான் ஒரு அதிக மனதுருக்கத்துடனும் வெளிப்புற தோற்றத்தை பார்க்காமல் ஒரு ஆத்மாவாகவே அவரை பார்க்கத்தக்கதான ஒரு தேவனுடைய கண்களை பெற்றவனாயும் இன்னும் அதிகமாகி நான் பெற்றதை மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக என் ஜீவியத்தில் நிறைய பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எனக்கு உதவி செய்யணும். இன்னும் அதிகமாக மனுஷருக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து அத்தகைய நன்மைகளை என் வாழ்க்கையில் உள்ளதை நான் மற்றவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணி எதுக்கு உள்ளவங்க குறுகலான ஒரு வழியை வச்சுருந்தாலும் நான் ஒரு விசாலமான பாதையை ஏற்படுத்தி அந்த அன்பில் நான் மற்றவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஒரு ஜீவியத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு எச்சரிப்பும் இந்த செய்தியின் மூலமாக எனக்கு கிடச்சிது. அதையும் தாண்டி எந்த விதத்திலும் உலகத்தில் எதற்கும் கடன் படாமல் அந்த அன்பின் கடன் ஒன்று மட்டுமே மிச்சமாக இருக்கத்தக்கதாய் அது ஒரு ஜீவியத்தின் ஒரு எண்டாக இருக்கத்தக்கதாய் என் லைஃப்பை நான் மாற்றிக்கணும். அத்தகைய ஒரு லைஃப்பில் மேலும் மேலும் அதிகமாக வளரணும். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையாக மாறணும்னு நான் தேவன்கிட்ட ஜெபிக்கிறேன். அது வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தேவன் தருவார்னு விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை அறிவிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்க கடவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். நன்றி நன்றி. எல்லோரும் அதை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இல்லாதவர்களே இருக்கிற போல் மாற்றுகிற கர்த்தர் நம்மிடத்தில் இல்லாததைத்தான் ஆண்டவர் இருக்கிறதை போல் மாற்ற விரும்புகிறார். நாமும் இருக்கிறதை போலவே போய்விடக்கூடாது. என்ன இல்லை என்று கேட்டு நல்ல ஆத்தும ஆதாயம் செய்யும் இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை எனக்கும் சொந்தமாகட்டும் என்று வேண்டி நின்று அந்த தாகத்தோடு யாரோ ஒரு சகோதரன் ஒரு சகோதரி சுருக்கமாய் ஜெபம் செய்ய கடவும். பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்களை ஆராதிப்பதும் உங்களுடைய பாதத்திலிருந்து பாடங்களை நான் கற்றுக்கொள்ளவும் தேவையானது ஒன்றே. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அடையும்படி செய்திருக்கிறதே ஸ்தோத்திரம். நாங்கள் நித்தியத்திற்குரியவர்களாய் வாழவும் நித்தியத்திற்குரிய காரியங்களையும் வாஞ்சை கொள்ளவும் அதைக்காக பிரயாசப்படவும் அதற்காக உடைய பரிசுத்தமான அபிஷேகத்தையும் பலனையும் பெற்று வாழவும் கிருபை செய்தலும். நாங்கள் கேட்டபடி ஆத்தும ஆதாயம் செய்து ஆண்டவரே உடைய இருதயத்திற்கு நேர அநேகரை திருப்பி கொண்டு வர எங்கள் ஏற்ற பலனையும் ஞானத்தையும் கிருபையும் தாரும். நாங்கள் நிலத்தில் விழுந்து செத்து ஆண்டவரே எங்களுடைய வீடு தொடங்கி எல்லா இடங்களிலேயும் ஆத்தும ஆதாயத்தை நாம் தொடங்கிவிட அனுகிரகம் செய்தலும். எல்லோரையும் ஆசீர்வதியும். எங்கள் யாவரையும் நல்ல அன்புள்ள ஆண்டவரே ஐக்கியமுள்ள சபையை ஒன்று கட்டியறலும். எல்லோரையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இயேசு நாமத்தில் வைக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.